நினைச்சத முடிச்சுக்கிறவன் நீ, உனக்கு என்ன கவலை? வாயா சேர்த்து போட்டுக்கா. எங்க போனா உனக்கு என்னையா? என்னமோ தெரியாம கேட்டுட்டு நான் சேர்த்து போட்டு தான் போகணும். போங்க. ஏமா நான் 10-15 ரூபாய் சைக்கிள் ரிக்ஷாவில போயின்னு வந்துக்கிறேன். நீ குந்த நேரத்திலே குந்தின்னு இருக்கிறிய புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி. இந்த ஊருக்கு புச்சா அட்ரஸ் தொலைச்சுக்கினியா? அடிப்பாவுமே. எனக்கு தெரிஞ்சவங்க இங்க யாரும் இல்ல. பொழப்பு தேடிதான் பட்டணத்துக்கு வந்திருக்கேன். உழைக்கிறதுக்காக தான் மெட்ராஸ் வந்துக்கினியா? இங்க இருக்கிற ஆளுங்களாலே பொழைக்க முடியல. எம்மா தைரியம் இருந்தா நீ தனியா மெட்ராஸுக்கு வந்துக்குவ. நேரம் நீ உருப்படியா குந்தின்னு இருந்த பெருசு. கிளம்பிக்க. எங்க? நம்ம வீட்டுக்கு தானே. உன் வீட்டுக்கு வந்தா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவியா? இந்த வட்டாரத்துல பல பேருக்கு பொய்ப்பு வாங்கி கொடுத்தது நான் தானே. பயப்படாத, ரிக்ஷாவில் விட்டுன்னு போறேன். வாமே வா. குந்திக்கா. இந்த பட்டணத்துல ஆட்டாடி ஒண்ணு கூடுது. பத்தோட ஒண்ணு சேருது. இந்த பட்டணத்துல ஆட்டாடி ஒண்ணு கூடுது. 16 வயசுதான், பார்த்தாலும் புதுசுதான். பத்திரமா கூடு சேருமோ, பாதையிலே மாறி போகுமோ? பத்தோட ஒண்ணு சேருது. இந்த பட்டணத்துல ஆட்டாடி ஒண்ணு கூடுது. அரிசி பருப்பு விலையெல்லாம் ஏறி போச்சு தெரியுமா? மாங்காய் தேங்காய் விலையெல்லாம் மரத்து மேல நிக்குதம்மா. பொழுது போனதும் முன்னாலே நீ போய் நிக்கணும் கியூவில். அடிச்சு புடிச்சு நின்னாத்தான் இடமும் கிடைக்கும் பஸ்ல. அம்மம்மா என்னம்மா பாரம்மா கேளம்மா, ஏ நீ பட்டணத்தை தெரிஞ்சுக்கோ அம்மா. பத்தோட ஒண்ணு சேருது. இந்த பட்டணத்துல ஆட்டாடி ஒண்ணு கூடுது. பூவநதி ஓரமா வீடு இருக்கு வேணுமா? வாஞ்சதுதான் வாடகை 100 ரூபாய் தானம்மா. அழுத புள்ள தூங்காது, மூட்டக்கழி தாங்காது, கதவு ஜன்னல் கூட்டாது, ஊட்டிக்கிட்டா திறக்காது. தங்கம்மா செல்லம்மா சொல்லம்மா மங்கம்மா, ஏ பட்டணத்தை பார்க்க வேணுமா? பத்தோட ஒண்ணு சேருது. இந்த பட்டணத்துல ஆட்டாடி ஒண்ணு கூடுது. லலா 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 லலா. கீழு மேலும் போச்சே ஒரு கழுத பாக்குது. ஹீரோயின் பேரு என்ன மறு கழுத கேட்குது. அக்கம் பக்கம் திரும்புது, அருகில் போய் நிக்குது. ஆசையோடு
முத்தம் கொடுக்குது. தங்கம்மா செல்லம்மா சொல்லம்மா மங்கம்மா ஏ பட்டணத்தை பார்க்க வேணுமா? பத்தோட ஒண்ணு சேருது, இந்த பட்டணத்துல ஆத்தாடி ஒண்ணு கூடுது. 16 வயசுதான் பார்த்தாலும் புதுசுதான், பத்திரமா கூடுது. பாதையில மாறி போகுமோ? பத்தோட ஒண்ணு சேருது, இந்த பட்டணத்துல ஆத்தாடி ஒண்ணு கூடுது. புலி வருகுது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிட்டுன்னு நடுங்க வச்சுது வீட்டுக்குள்ள. அடே நான் பாக்குற சினிமாவுல வர ஆக்டருங்களை எல்லாம் வெட்டி செவுத்துல ஒட்டி வச்சுக்குவேன். இதுதான் உங்க வீடா? ஆமா, பட்டா ஜோராக்கி இது இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற வீடு மாதிரிதான் இருக்கு. பட்டணத்துல இருக்கிறவன் புறாவுன்னு வங்களாவிலையா குடி இருப்பான். நீ தனியாவா இருக்க? உனக்கு என்ன கண்ணால ஆவல? கண்ணாலமா எனக்கா? எதுக்கு? மட்ட வேற கட்டிக்கின்னு சீனிய வேற போட்டுக்கின்னு பட்டா பட்டா ரோதனை தேவையா? ஆமா, வயிற்றுக்கு ஏதாவது போட்டுக்கிங்க இல்லையா? இப்பவே விருச்சாரி ஹோட்டலுக்கு போய் வர்த்தகரி பரோட்டா கீமா எல்லாம் பறிச்சுக்கிட்டு வாரேன். பார்த்தா லலிதா மாதிரியே இருக்குது. நீ என்னைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கிறது? இவளையே லலிதான்னு நினைச்சுக்கோ. லலிதா 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 இப்படிதான் நீ கேட்டில்ல? பிரியாணி வச்சுக்கோ வச்சுக்கோ. நல்லவ மாதிரி நடிச்சு நீ ஏமாத்தமா பாக்குறேன். கிட்ட வந்த ஏண்டா ரத்தனம், இந்த எச்சக்கச்சமான நேரத்துல நீ ஏண்டா வந்த? சரக்கு எங்கேயும் கிடைக்கல, உங்ககிட்ட கிடைக்குமேன்னு வந்தா நீ என்னடா புது முறுக்கோடல இருக்கிறிய? என்னடா அதெல்லாம்? யாருமா? நான் பட்டணத்துக்கு புதுசுங்க, பழைக்கிறதுக்காக இன்னைக்குதான் இங்க வந்தேன். இந்த ஆளு ஏமாத்தி நீங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்படியா விஷயம்? ஏய் ரத்தனம், என் சொந்த விவகாரத்துல தலையிட்டு உன் தலையை கிள்ளி வாயில போட்டுக்குவேன். எதிரா சொந்த விவகாரம்? ஊர் பேர் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து கத்தாமத்தான் நடந்துக்க, இதுவா சொந்த விவகாரம்? ஒரு அறை கொடுத்தேன், ஆக்சிடென்ட் அம்பாஸ்டர் மாதிரி ஆகிடுவேன். ஒரு குத்து குத்துனேன், உன் போதை எனக்கு வந்துடும். போதை முத்தி போச்சு, கண்ணு தெரியா? என்னைய நீ அடிக்க வரையா? அபிஷேகம் பண்ணி போடுங்க, கைய காரணம் துண்டுதான் வெட்டி போடுங்க. ஆமா போலாம். என்னம்மா சந்தேகப்படுறியா? கழுத நம்பி வந்துட்டேன், இந்த கரடனை பார்த்து பயப்படுறியா? ஆமா என்ன நைட் ஷோ கலந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு 4 நாட்களா ஊரை சுத்திட்டு வர்றேன். உனக்கே நல்லா இருக்கா?
நைட் ஆச்சுன்னா சோன்னு என் உயிர் எடுக்கிற. யார் யாரு? தக்கலை பின்ன என்னடி வந்ததும் வராதமா சந்தேக புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டிய. அந்த பொண்ணு பாவம் வெளியூர் புழைக்க வந்த இடத்துல ஆபத்துல மாட்டிருச்சு. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, அவர் வரலன்னா என் மானமே பறிப்பு இருக்கும். சரியான நேரத்துல வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார். அந்த பொண்ணுக்கு ஒரு வேலை வெட்டி கிடைக்க வரைக்கும் உனக்கு துணையா இருக்கட்டுமே நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி? உன் பேர் என்ன? அடுப்படி வேலையெல்லாம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்பாடா, இந்த அடுப்படி சனியில விட்டாலே போதும், அடுப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து என் மூஞ்சியெல்லாம் கருத்து போச்சு. இப்படி கண்டது கடிதெல்லாம் மூஞ்சில பூசிட்டு அலையாதுன்னு சொன்னா கேக்குறியா? அடியே 1000 2000 சம்பளம் வாங்குற பொண்டாட்டி பூசிட்டு போனா அதுல அர்த்தம் இருக்கு. என் பொண்டாட்டி நீ இப்படி மூஞ்சில பூசிட்டு போனா ரோட்ல பாக்குற பையன் எல்லாம் என்ன சந்தேகப்படுவாண்டி? போயா, எப்பவுமே நான் ட்ரெஸ் பண்ணிட்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத. ஆமா, இன்னைக்கு சினிமா ப்ரோகிராம் என்ன ஐயா? இன்னைக்கே சினிமா பாக்கலன்னா தலை வெடிச்சு போயிருமா? ஒவ்வொருத்தையும் பக்தி படம் அம்மன் படம் பார்க்க துடிக்கிறா. நீ பேய் படம் சீனத்தம்மன் படம் பார்க்க அலையிற. சோறு போடு. போய் கொட்டிக்க. சோறு போடு. பெரிய சோறு வேற என்னமா அது? கடலை. இப்படி சத்தம் போட்டு பேசுறதுக்கு ரொம்ப நல்லது. நல்லதா? அந்த ஆளுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். யாரு அப்படி கண்ணு மணி தண்ணி ஊத்துறது? பொண்ணு டாக்ஸி துவச்சின்னு இருக்குது. ஏமா இப்படிதான் தண்ணி அடிக்கிறதா? கோச்சுக்காதையா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, அதனாலதான் மேல பட்டுடுச்சு. ஓ, பட்டணத்துக்கு நீ புதுசா? ஆமா, நான் பட்டணத்துக்கு புதுசுதான். ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க இருப்பேன். கொஞ்சம் என்னடா அது, பட்டணத்துல பொம்பளைங்க டாக்ஸி துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டம் ரொம்ப முன்னேறி போச்சு. இரு அம்மா இன்னும் எழுந்திருக்கலையா? சினிமாவுக்கு போனாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எழுந்திருக்கிறதுக்கு. தனியா தானே போனாங்க, அப்புறம் இவ்வளவு நேரம் தூக்கம்? நில்லு உசுறு வாங்கின்னு போ, இல்லன்னா அந்த அம்மாக்கு உசுறு கூடும். என்ன வேணும்? அம்மா வட்கோ வட்கோ. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். நாம ஏதாவது பேசினா மருந்து வச்சு கொண்டாலும் கொண்டுடுவான். பார்த்து அந்த ஆளு பேசிக்கிறேன். என்னக்கா இது, ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, தலை வலி. வீடே அமைதியா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீடு அமைதியாக எப்பவுமே இருக்காதே. பானு பானு, ஏய் பானு, இது பேய் மாதிரி பாக்குற. சத்தியமா பேய் மாதிரி இருக்கு. இப்போ தெரியலையா? ஓஹோ, நான் லேட்டா வந்தேன்னு பாக்குறியா? அதனால உனக்கு கோவமா? இங்க பாத்தியா, இதாலதான் லேட்டு. ரொம்ப நாளா முருகன் படம் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டீங்க. அதுக்கு இன்னைக்கு தாண்டி சந்தர்ப்பம் கிடைச்சது. வாங்கி பிரேம் போட்டு கொண்டு வந்துட்டேன். பாரு. ஐயோ கடவுளே, வலியிலே கேட்க ஆளே இல்லையா? அட பாவி, மண்டகத்தை கேட்க ஆளே இல்லையா? நான் முருகனத்தானையா கேட்ட வள்ளி தெய்வானையோட கொண்டாந்து என்கிட்ட காட்டுறியா? பயமுகமா உலகத்திலையோ உனக்கு நியாயமா இல்ல? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயோ, எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நீ காட்டாடு.
அவங்க பாட்டிய பத்தி சொல்றேன். யோ ரங்க ஒரு ரகசியத்தெல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டான். அடே ரங்கா, நீ வச்சியாரா இது? அவன் ஏயா பேசுற? நீ புட்ட உடைச்சிட்டான்னா இத பாரு, ரகசியமா அவளை வச்சிருந்த. இப்ப அந்த சிரிக்கிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அநியாயம் ஒரு பொண்ணு இது பழி போடாதீங்க. இந்த பாரு, ரங்கன் தான் அந்த பொண்ணை கெடுக்க பார்த்தான். நான் போய் ஆபத்துல இருந்து காப்பாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இது பிடிக்கல ரங்கனுக்கு. உங்ககிட்ட வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு வச்சு வச்சுட்டான். என்ன நம்புடி. உன்னைவா? நானா நம்பவே மாட்டானே. என்ன ஐயா இப்ப என்னடி செய்யணுங்கிற? இப்ப இனிமே அவ அந்த வீட்டுல இருக்கவே படாது. சரி ஏ ராசாவே, இனிமே இந்த வேலையை அவ்வளவு சீக்கிரம் உன்ன நான் அனுப்பிட மாட்டேன். என் புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் உனக்காக கொட்டி அறுத்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. வீணா மனசை போட்டு படுத்துக்காதீங்க. இவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணனாகட்டும் அத்தானே ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அடியே பானு, நீ ரொம்ப ஓவரா போற. அப்புறம் உன்னை நான் ஓவர் டேக் பண்ண ஆரம்பிச்சேன், விஷயம் ரொம்ப முத்தி போயிடும். ஏண்டி, நீ மனசுல என்னதான் நினைச்சிருக்க? அந்த பொண்ணை போகவும் கூடாதுங்கிற, இருக்கவும் கூடாதுன்னு சொல்றிய. என்னடி நினைச்சிருக்கிற? அனாவசியமா பேசாதியா. நான் என்ன வேணாலும் பேசுறேன். நீ வாயே திறக்க கூடாது. யார் விட்டு காசு? நீ ஓட்டுற டாக்ஸி எங்க அப்பா வாங்கி கொடுத்தது, ஞாபகம் வச்சுக்க. ஐயோ, இப்படி என்ன சொல்லி சொல்லியே சித்திரவதைப்படுத்துறியேடி. அவரை கோச்சுக்காதீங்கக்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். நீ என்கிட்ட கேட்க வேண்டாம். நீ வேலைக்கு சேர்ற இடத்துல 500 ரூபாய் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கொடு. அது எனக்கு போதும். இந்த தோட நீங்க இருச்சுங்க. நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். நீ இதெல்லாம் கட்ட அப்படித்தான் சொல்லுவா. எனக்கு பேச இருக்கக்கூடாது. சும்மா ஏரியா என்னமா தானமா குடுக்கறா. இங்க பாரு, நீ தெரிஞ்சதுக்கு அவ திருப்பி கொடுக்கா. பேசாம இரு. கழுத்து மாத்திக்கிறோம். கண்ணு நல்லா இருக்கு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரத்தனா டிரைவர். இந்த பஞ்ச எடுக்கணும் ரத்தனா. அது பக்கத்துல கிராமத்துல இருந்து வந்திருக்கு அந்த பொண்ணு. ரத்தனம் தான் கூட்டிட்டு வந்திருக்கு. அச்சாவசியில வேலை செய்யற நேரம் போவ, பாக்கி நேரம் உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல, அதுக்காக வர சொன்னேன். என்ன அபிப்பிராயப்படுற? உன்னை பார்த்தா அடக்கமா தான் இருக்கு. பேர் என்னமா? உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. சரிம்மா, நீ வீட்லயே தங்கிக்க. என் பொண்டாட்டியும் ஒத்தாசையா ஆயிரு. அச்சா ஆபீஸ் நேரத்துக்கு வந்து வேலை செய். அதானே? அம்மா மனசு போனாம உன்னோட குணத்துக்கு நான் கேரண்டிங்க. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். ஒரு கவலை இருக்குது. என்ன? அச்சா ஆபீஸ்ல என்கிட்ட வேலையை கத்துக்கிட்டு திடீர்னு டோக்கர் விட்டு எங்க ஓடி போயிட்டா? சொல்லாதீங்க. உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்காங்க. 4 காசு சம்பாதிக்க வழி பண்ணீங்கன்னா போதும். 4 காசு தானா? பரவாயில்ல, கூட்டிட்டு போ. ஆமா. எனக்கு ஜோடியா? அவ கிராமத்து பொண்ணுடா. அவகிட்ட மாநாட்டுல தாடி வச்சு ரிப்பன் கட்டி விட்டுடுவா. தம்பி, என்னுடைய மகனை பாக்கணும். நீங்க தாடி கொண்டுகிட்டு இருக்கான் பாரு, வந்தான். நல்லா தரிசனம் பண்ணிக்க. இந்த சாமியாருக்கு நீங்க அப்பாவா? இந்த சாமியாருக்கு நான் அப்பா. எனக்கு அது சந்தேகம் தான். ஒரு எமத்துல நான் என்ன பாவத்தை செய்தேனோ, இப்படி எனக்கு ஒரு மகன் நின்ன இடத்துலயே மத்த ஆடுறான் பாரு.
மரியாதை கொடுக்க வேண்டாம். அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். இந்த சிப்பாவுக்கு தான் மரியாதை. காசு கொடுத்தாமா இல்லையா அதுவும் சும்மா. என் பாலிசிய தண்ணி தனிங்கிறான். போதைக்கு மாத்திர பொழுதுபோக்க யாத்திரை. அட படுபாவி, அடே போதைக்கு மாத்திரை சாப்பிடுறா, யாத்திரைக்கு மாத்திரை சாப்பிடாத. போதைக்கு லிக்கர் சாப்பிடலாம் டாடி. வாசனை அடிச்சு இண்டிசன் போலீஸ்ல பிடிச்சுக்குவாங்க. பையனுக்கு எல்லாம் தெரியுது. அவங்கிட்ட தான் நான் கத்துக்கிறேன். அதான் விடுங்க, சின்ன பையன் தானே. யாரா சின்ன பையன்? நான் தான்ப்பா. தெரியாம சொல்லிட்டேன். வளர வளர சரியா போடுங்க. இன்னுமா இவன் வளரணும். நான் இங்க சொல்றேங்க. அங்க இல்லன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரேங்க. பொண்ணை பத்திரமா பாத்துங்க. நீ அடிக்கடி வந்து போ தம்பி. இங்கதானே? ஐயோ கடவுளே, நீ பிறக்கலன்னா 7 குழந்தை எனக்கு பிறக்கணும்னு சொன்னாண்டா ஜோசியக்காரன். 7க்கு பதிலா திரண்டு உருண்டு ஒன்னா வந்து பிறந்திருக்கேன் எங்கப்பா. குளத்துக்கு முன்னாடியாவது கத்துறா பொறி கிடைக்கும். அம்மா பால். இத வந்துட்டேன். என்னடா இது? என் வாடிக்கை வீட்டுல எல்லாம் நீ பூதுன்னு இருக்க. அதானே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் போற இடத்துக்குலாம் நீயும் வர? ஓ, அந்த வீட்டையும் விட்டுவினியா நீ? ஒத்துக்கல வந்துட்டேன். நல்ல பொம்பளையா அவங்க? எனக்கு அப்பவே தெரியுமா, அதெல்லாம் மணி கணக்கு தானே. ஆமா, இங்க எப்படி? இங்க பிரஸ் வேலை. ஆமா, அன்னைக்கு பார்த்தப்ப காத்து வச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் இப்ப பிரஸ் வேலைன்ற. அப்புறம் என்னென்னவா யாரு கண்டா எங்க போய் நிக்க போதோ இது. என்ன பண்றது? கஷ்டப்படாம சம்பாதிக்க முடியுமா? சரி, நான் வரேன். இல்ல என்ன எங்க போற? கொசு. ஓஹோ, நான் கத்து கொடுத்தா பார்த்தா எங்கிட்டே காட்டுறியா? நீ வச்சுக்குவ. கொசுறு இவ்வளவுதான் வரும். வேலை இல்லையா? ஒன்ன மாதிரி நினைச்சியா? இப்பதான் வேலை முடிஞ்சது. ஏன் உனக்கு கீதா பேசுற? ஸ்வீட்டா பேசு. ருக்கு, உன்னை பார்த்தால எனக்கு கிக் வருது. இங்க பாரியா, உன் விஷயத்துல உங்க அப்பா உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. நீ ரொம்ப ஓவரா போவாத, ஜாக்கிரதை, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஐயோ ருக்கு, என்ன ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்ட நீ. 2 நாளா எனக்கு கம்பெனியே இல்ல. உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆசையா இருக்கு. டான்ஸ் ஆடலாமா? ஆடலாமே. எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஆசையா இருக்கு. எதுக்கு? நான் எப்படி சொல்லுவேன்? என் ஆசையை நிறைவேற்றிருப்பியா? இருக்குடி, உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கா நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். உன் உயிரெல்லாம் வேணாம். என்ன செய்யற? சொல்ல, என்ன செய்யற? இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கியா? என்னது? என்னது? இப்பதான் எனக்கு கிக்கு வருது. என்ன உடனே நீங்க வேணா பாருங்க. இதை விட 10 பங்கு ஆளுங்க உங்ககிட்ட வேலை செய்ய போறாங்க. சம்பளம் நீங்க கொடுப்பீங்களோ? நான் கொடுக்க மாட்டேன். நீங்க தான் கொடுக்குற நிலைமை ஓஹோன்னு வரும். அது மட்டும் என்ன, இதெல்லாம் மிஷினா கையில சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஃபாரின் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் வரும். அதாவது வீட்டுல உட்காந்து சுவிட்ச் போட்டா இங்க சுத்திக்கிட்டே இருக்கும். ஒளின் டிராகர் சுருத்திக்கிட்டு இருக்கு. தனி மேடு உள்ள
அடிங்க. தனிமேடு பிச்சுக்க போகுது. ஏன் தனிமேட விடுங்க. வீட்டுல ஒரு பழைய சிப்பா இருக்கான் என் மகன். அவனுடைய வாருதானெல்லாம் அடங்கி ஒழுங்கா இருக்கிறது என்ன செய்யறது? பேசாம ஒரு குட்டியை பார்த்து கட்டி போடுங்க. குட்டி தானா அடங்கிடும். இல்லம்மா இல்லம்மா, இந்த பொண்ணு என் வீட்டுல வேலை செய்யுது. என்ன அது கைய கொஞ்சம் பாருங்களேன். காட்டுமா கைய. என்ன தூங்குறீங்களா? இந்த பொண்ணு இங்க இருக்க வேண்டிய பொண்ணு இல்லைங்க. கையா, இந்த பொண்ணுதான் நல்லபடியா வேலை செய்து ஒழுங்கா இருக்குது. இப்ப வந்து இந்த பொண்ணு இருக்க வேண்டியதே இல்லைங்கன்னு என்ன அர்த்தம்? ஆனா நீங்க ஒண்ணு சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை புறத்து நேர சூரியமேட்ல போய் முட்டுது. நீங்க ரொம்ப முட்டுறீங்க. இப்ப சொல்லுங்க. பொண்ணோட பொருளோட ஓஹோன்னு இந்த பொண்ணு வாழ போகுது. அப்படியா? அதனால நமக்கு புண்ணியத்துல இந்த பொண்ணு ஓஹோன்னு வாழ போகுது. ஆமா, இந்த முட்டை போகுது கொட்டை போகுது நீங்களே, அதெல்லாம் உண்மைதானா? இந்த பொண்ணுடைய கையில சாட்சாத் மகாலட்சுமி நாட்டியம் ஆடுறா. மகாலட்சுமி ஒண்ணு செய்யறா என்ன? மகாலட்சுமி இறக்கி விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டு என் பையனை கையில ஏற்றி விட்டா எப்படி இருக்கும்? ஆடுவாங்கல்ல? அலமேலு மங்கா புண்ணியத்துல பொண்ணோட பொருளோட இந்த பொண்ணு ஓஹோன்னு வாழ போகுது. ருக்மணி, ருக்மணி. அம்மா இருக்கு பாடிக்கதே வா. இந்த குடம் கொண்டு போய் கட்டிட்டு வா. எதுக்கு என்ன எத்தனை நாளைக்கு ஒண்ணு இந்த பாவட தாவணியில நான் பாக்குறது? நீ பெரிய பொண்ணா என் கண்ணுக்கு தெரிய வேண்டாம். உங்க தாராள மனசுக்கு நான் எப்படி கைமாறு செய்யறேன்? நீ ஒண்ணு கைமாறாவது கால் மாறாவது என்ன அண்ணியமா? ஆமா, எங்க குடும்பத்துல நீ ஒருத்தி. தப்பா சொல்றீங்க. நீ எங்களில் ஒருத்தி. நீங்க என்ன சொல்றீங்க? புரியாது, போக போக புரியும். எங்களுக்கு என்ன கல்லு மனசா? எவ்வளவு அனுசரணையா இருக்கிற நீ? அதை நாங்க மறந்துடுவோமா என்ன? ஆமா கண்ணு, இந்த குடும்ப அதிகாரம் கையில கொடுத்து உன்னை அசர வைக்க போறோம். அம்மா, நீ முதல்ல புடவை கட்டிக்கிட்டு வா. அப்படி பாத்துக்கிட்டு போறா? ஒருவேளை ஒன்ன புடவை கட்ட கூப்பிடுறாளா? அவ வந்த உடனே எப்படியாவது பேசி சம்மதிக்க வச்சிடணும். நானே பேசி முடிச்சிடறேன். ஐயோ, நீ பேசி எந்த காரியம் உருப்பிட்டது? நீ பேச வேணாம், நான் தான் பேச போறேன் இந்த விஷயத்தை பத்தி. பாரு, இப்ப அந்த கல்யாணத்தை பத்தி பேச போற சமாச்சாரம் உன் மகனுடைய அதிர்ஷ்டத்திலேயோ உன் அதிர்ஷ்டத்திலேயோ அல்ல. என்னுடைய அதிர்ஷ்டம், என் மூளை வேலை செய்யுது. அதனால நானே பேசி முடிக்கிறேன் பாரு. எப்படியோ காரியத்தை முடிச்சா சரி. ஆமா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. அது ஏண்டி மகாலட்சுமின்னு சொல்ல? ஆமா, இந்த சேலை பொருத்தமா இருக்குல்ல இருக்கு? ஆமாங்க. அடாடாடா, நம்ம மகன் இத மாதிரி மாப்பிள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல நின்னா எப்படி இருக்கும்? லட்சுமி நாராயணன் மாதிரி இருக்குங்க. இப்ப நான் சொல்றேன், அம்மா, இன்னையில இருந்து எங்க 2 பேருக்கு நீ மருமகள், என் மகனுக்கு நீ மனைவி. என்னங்க நம்ம 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறோம், நம்ம மருமகன் சிரிக்கவே மாட்டேங்குதா? ஒருவேளை சிரிக்க மறந்துடுச்சுதோ? நாங்க என்ன சொல்றோம் புரியுதா? புரியுதுங்க, ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லாம போயிட்டேன்னு வருத்தப்படுறேன். சரிதாம்போ, நீதான் என் மகனுக்கு தகுதியானவன் நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ குடும்பம் நடத்துறதுக்கோ இங்க வரலங்க. நான் வந்த காரணமே வேற. எந்த காரணமா தான் இருக்கட்டுமேமா, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னமா அதிர்ஷ்டம் வேணும்? பாருமா, இனிமே நான் கூட அச்சாபீஸுக்கு வர மாட்டேன். ஆளினால் எல்லாம் நீ தான் பாத்துக்க போற. அப்படியே என் மகனையும் பாத்துக்க. என்ன புரியுதா? பேசாம நிக்கிற காரணம் புரியலையா? என்ன பையன் முகத்துல தாடி மீசியமா இருக்கிறானேன்னு நினைக்கிறா போல இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, முகத்துல இருக்கிற முடியை எடுத்துட்டா தல தல தலன்னு அப்படியே பூரண சந்திர மாதிரி இருப்பான். மன்னிச்சிருங்க. என்னங்க இது ஒண்ணுமே சொல்லாம போறாள? யோசனை பண்ணிட்டு வருவா. ஒரு மாதிரியா போறா. என்ன பண்ண, உன் மகனுக்காக அவளை கெஞ்ச வேண்டியதா போகுது. இந்த பாரு, அடுத்த தடவை மாட்டேன்னு மத்தான காலில் உண்டு. என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலைமைக்கு வந்த பிறகு இங்க இனிமே தங்கறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நீங்க அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களா? அனாதையா வந்த உனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நீ செய்யற கைமாறாமா இது? இல்ல, உன்னுடைய முடிவு இந்த வீட்டை விட்டு வெளியே போறது. அவ்வளவு ஈஸியா உன்னை அனுப்பிச்சிட மாட்டேன். உனக்கு சோத்தை போட்டு இடுப்புக்கு துணியை கொடுத்து உன்னை வேலையை கத்து கொடுத்து நீ நினைச்ச நேரத்துக்கு வெளியில போறது நான் ஒன்னும் முட்டாளல்ல. உங்களுக்காக நானும் உழைச்சிருக்கேன். அதுக்குன்னு தனியா எந்த கூலியும் வாங்கினதில்லை. இருந்தாலும் நீங்க செஞ்ச உதவிய
நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். நீ எங்களை மறக்க கூடாதுதான் நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இங்க இருந்து தொழில் கத்துக்கிட்டு இல்ல, அதனால 2000 ரூபாய்க்கு ஒரு புரோ நோட்டு, அதாவது ஒப்பந்தம் எழுதி கொடுத்துட்டு நீ வெளியில போகலாம். ஆமா, இப்படி பெற்றவளுக்கு அப்படித்தான் செய்யணும். ஐயாவும் இல்ல நொய்யாவும் இல்ல. அந்த பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன யோசனை பண்ற? யோசனை பண்றதுக்கு இடமே கிடையாது. அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடும். ஒன்னில கண்ணுக்குட்டி இடம் தெரியாம ஓடிட்டு இருக்கு, துரத்திட்டு வர. அவன் நீ எங்க இப்படி? கண்ணுக்குட்டி கதை தான். எனக்கு ஒரு இடமும் ஒட்ட மாட்டேங்குது. இந்த இடமும் போச்சு. அந்த இடமும் பூச்சா? என்னையா அந்த லூச கண்ணால கட்டிட்டு நான் வாழ்க்கை நடத்தணுமா? இதுக்கு நான் ஆளு. நான் வாத்தியார கண்டுக்கினியா? இதுதான் சிக்னல். டாடி எங்க ருக்கு ஜோடி? ருக்கு ஜோடி அவ ஓடி போயிட்டா. நீ தாடிய கையில புடிச்சு தூங்கு போ. ஓடி போயிட்டாளா? ஓடி போற அளவுக்கு நீ அவட்ட என்ன கேட்ட? என்ன கேட்டேன்? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். அறிவு இருக்குதா? இந்த வயசுல நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கலாமா? முண்டா பரப்பாக்கு முண்டா. என்னையா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டதுனாலதான் இந்த ஓட்டம் ஓடுறேன். மம்மி மம்மி உனக்கு வக்காலத்து வாங்கி அவ கட்டி கட்டி தான் அம்மி மாதிரி வீங்கி போச்சு. மம்மி போட அதிர்ஷ்டம் கேட்டவனே, உனக்கு கல்யாணம் பண்ணி கண்ணுக்குள்ளதா பாக்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான் கொடுத்து வச்சேன். எங்க கொடுத்து வச்சேன்? போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அழகா போடி. நம்ம கண்ணு கூட பாக்குறாளாம். நம்ம 2 பேருக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்கும் பாரு. அதை வேணா அவன் புள்ள கண்ணு கூட பாக்கட்டும். நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பிறக்கும். உனக்கு குழந்தை பிறக்காதரா? கரடி தான் பிறக்கும். அதுவும் ரெட்டை கரடி பிறக்கும். இங்க ஒரு தலை இங்க ஒரு தலை வச்சுக்கிட்டு. ஐயர் பிள்ளையா? என் பிள்ளை இல்ல. ஐயர் பிள்ளை ஐயர் பிள்ளைங்கிற போலீஸ். உன்னை காப்பாத்துறதுக்கு 100 போலீஸ் வேணுமா? ஒரு போலீஸ் கூட வராதா? டாடி இடியட்னு சொன்னா கோவிச்சுக்கிற. நான் 100ன்னு சொன்னது போன் நம்பர். என் மாமி. ஆமா, அந்த பிரஸ்காரன் சொன்ன மாதிரி அவன் பையனே கண்ணாலம் கட்டிக்கிட வேண்டியதானே? ஜோடி சேர்த்துக்கிட்டு சொகுசு பண்ணவா நான் பட்டம் வந்தேன். 4 காசு சம்பாதிக்கிற வரைக்கும் கண்ணாலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நான் பாத்துக்கினே வரேன், உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஒரு மாதிரியா ட்ரிக்கா பேசினே வரேன், ஓப்பனா அடிக்க மாட்டேங்கிறிய. பாரு, என்னை பத்தி ஒண்ணும் கேட்காத. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். உனக்கும் பாரமா இருக்கன்னா சொல்லிடு, இங்க இருந்தும் போயிடுறேன். கோச்சுக்கினிய எனக்கு மாத்திரம் யாரு இருக்காங்க? 4 மாடுங்க இருக்குது. இப்ப நீ வந்திருக்க ஏச்சுன்னு சொன்னோம்ல. ருக்மணி, வேலை எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா நல்ல இடமா கிடைக்க வேண்டாமா? இது யமபயப்பட்டணும். ரொம்ப சாக்கிரதையா இருக்கணும். தூண்ல துணி தூங்கினா கூட தொட்டு தரையை பாப்பானுங்க. ஆமா, நீ ஏதோ பாக்கிறதுக்கு கொஞ்சம் லட்சணமா இருக்கிற. அதெல்லாம் அனுசரிச்சு தானே நான் உனக்கு வேலைக்கு சிபாரிசு செய்யணும். சரி, உன் இஷ்டம். ஆமா, சோத்தை வடிச்சிருக்கியா? குழம்பா எதுக்கு? நான் குழம்பெல்லாம் வைக்கிறது இல்ல. ஹோட்டல்ல குருமா வாங்கிக்குவேன். இல்ல மிஞ்சி போன பால் தயிரா உறைஞ்சு கிடக்குது ஒரு கணக்கு. சரியா? நாரியா? சோத்தின்னு வரியா? ஒண்ணும் இல்ல, வந்து நான் தூங்கும் போது நீ வந்து கட்டி. ஒண்ணும் இல்ல. தெரியுமே, இந்த மாதிரி நீ ஏதாவது நினைச்சுக்க வேண்டாம். நான் வெளியே போய் படுத்துக்கினேன். இப்ப புரியுதா?
தப்பா நினைச்சுக்காதையா. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கல, நீதான் ஏதோ நினைச்சுக்கிட்டு இப்ப நான் கிடந்த. நீ உள்ளே படுத்துட்டிய. நான் வெளியில பத்துக்கிறதா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. நான் உள்ள பத்துக்கினா அப்புறம் நீ என்னென்னலாம் கத்துவியோ படுவுல தூங்கிட்டு போகுது. 1 2 3 4 5 5 6 7 8 9 9 10 11 12 13 14 15. அங்க 2 பேரும் என்னடா செய்றீங்க? வாங்க. ஏண்டா மொத்தமா அலையறீங்க? ஐயாவை கவனிடா, ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏய், அங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேருங்க. என்ன வயசு பேரும்? ஐயா பாக்கணுங்க. கூட நான் பாத்துக்கிறேன். என்னம்மா வேணும்? தண்ணி வேணும். தண்ணியா? வறுமிட்டு இருக்கிறவனே பயப்படுறாமா? நான் ஏன் சார் பயப்படணும்? குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி தானே கேட்டேன். என்னமோ சாராய தண்ணியை கேட்டேன். சாராய தண்ணி கேட்ட மாதிரி ஆடுறீங்களே. நீ கேட்டாலும் கேட்போம்மா. என்ன ஒரு கிளாஸ் விட்டா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன்? நான் அதை கேட்கலமா. சாப்பிட என்ன வேணும்? தோசை 2 முட்டை அரிசி கொடு. முட்டையா? நல்லா இருக்குதுமா. கோயில்ல போய் கோயில் பிரியாணி பிரசாதம் கேட்ட மாதிரி சைவ ஹோட்டல்ல வந்து முட்டை கேட்கிறேன். இங்க முட்டை கிடையாது, தயிர் பெட்டதா இருக்குது. முட்டை மசாலா பெருசா போட்டு மட்டும் போட்டுருக்கிறேன். நல்லா படிச்சியா நீ? பாரு, பிரியாணி முட்டை மசாலாவா? ஒண்ணு இல்லம்மா, கோச்சுக்காரங்க, தப்பு நடந்து போச்சு. வெஜிடேபிள் பிரியாணி முட்டைக்கோசு மசாலான்னு எழுத சொன்னேன். வெஜிடேபிள் கோசையும் தின்னுட்டானுங்க. வாடி போகலாம். சுத்த வரட்டெழுப்பு கேஸ் போல இருக்கு. வரட்டுப்பா. 16 வயசு எனக்கு வேணும். அதே அதெல்லாம் சரிதான். வெஜிடேபிள் கோசை எவன்டா தின்னது? முதலாளி, நீங்க இங்க பிரியாணி போடுறது இல்ல. இந்த போர்டை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம்னு நினைச்சு நான் தான் அழிச்சேன். இந்த மாச கடைசியில ஒன்ன பிரியாணி போடுறேன், மத்தவனா திங்கட்டும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன சொல்றேன்? பாரு, வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன். எங்க? ஹோட்டலுக்கு. காபி குடிக்கவா? குடிக்க இல்ல குடுக்க. என்ன சொல்ற நீ? அங்க வந்ததான் புரியும். கிளம்புவா. என்னையா சொக்கு? ஓகேமா? அண்ணா கடைக்குள்ள காலை எடுத்து வச்சுட்டீங்கல்ல, இனிமே உங்க தயவு தான். என் தயவம் எல்லாம் உன்னுடைய சாமர்த்தியம். போண்டா மிஞ்சனா பஜ்ஜி ஆக்குவேன், பஜ்ஜி மிஞ்சனா பகோடா வாக்குவேன், பகோடா மிஞ்சனா வடகரி ஆக்குவேன், மொத்தத்துல காசு ஆக்குவேன். அந்த போயிட்டீங்கல்ல சமையல் அறைக்கு. ஐயோ, அண்ணா போய் பசங்களுக்கு என்னென்ன புத்திமதி சொல்ல போறாரோ. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்கண்ணா. நல்லா இருக்குண்ணா. அண்ணா, உங்க முகத்தை பார்க்காம எங்க முகமெல்லாம் ஆடி இருக்கு. ஒவ்வொரு சினிமாவையும் பார்க்கும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வருது. என்ன கொஞ்ச நாளா உங்களை பார்க்கவே முடியலையே? ஒண்ணு இல்லையா, இந்த ராமசாமி பாவதர் மண்டையை போட்டாருல்ல. என்னது மண்டையை போட்டாரா? இந்த வருஷத்துல தான் கொஞ்ச நாளா இந்த வருஷம் நான் வர்றதே இல்லை. ஒரு நாள் சபாவை பாடிட்டே இருந்தார். பாட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஜனங்கள்லாம் ஒன்ஸ் மோர்னு கேட்டாங்க. பாகவதற்கு எப்படி டப்பா வந்துருச்சு. நோ மோர்னு எழுந்து கத்துறாரு. யார் சார் இந்த ஆளு? ரொம்ப அமங்கலப்படுத்துறாரு. இவரால் சினிமா புறத்தில் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற ஸ்டாருங்களாம் இவரால வந்தவங்க தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். ஏமனியே ஏயா நீ இந்த அடி அடிக்கிற? மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? 1/2 மணி நேரமா ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிற. ஒரு பய கிட்டவில்லை. இப்ப வந்து அவனை சுத்தி அத்தனை பேரும் நேரம் அடிச்சிருக்கான். இது என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? உங்க ஆணியை புடிங்கி விட்டது யாரு? உங்க ஆணியை புடிங்கி விட்டானுங்க. எனக்கு ஆணி அடிச்சது அப்படியே இருக்குதுங்க. என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுவும் பேச முடியல. உங்களுக்கு வர கோவம் தான் எனக்கும் வருது. ஒண்ணு செய்யுங்களேன், பேட்டை கட்டிட்டு வேஷ்டியை கட்டிட்டு கப்பலை பண்ணுங்களேன். இதெல்லாம் ஒரு ஹோட்டலு, நீ எல்லாம் ஒரு முதலாளி ஐயா. வெளியில சுத்திருங்க. முகத்துல சுத்தவங்க போயிட்டானே, எதுக்கு துண்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து எவன் ஆறானோ? ஐயா வாங்க. நீங்க என்ன அதே போங்க. அண்ணா, இவன் பேரு ரூபகுமாரன். மூக்கு மொழியமா இருக்கான். சினிமாவில் நடிக்க நீங்க தான் ஒரு வழி பண்ணு. இந்த காலத்துல சினிமாவில் நடிக்கிறதுக்கு மூக்கும் தேவையில்லை, மொழியும் தேவையில்லை. மொழி சின்னதா இருக்கலாம், மூக்கு குடமிளகா மாதிரியா இருக்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா போறையா ஒரு ரவுண்டே வரலாம். அதிர்ஷ்டம் என்னடா எப்போ என் காலையே தொடங்கிறேன். உடனே உடனே ஓகே. புளியங்கொட்டையில காபி போட்டே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? பேரம் பேச்சு எப்ப எடுக்க போறேன்? இன்கம் மட்டும் வாங்குறேன். அறிவிட்ட பாத்தீங்களா? கடை இழுத்து நான் மூடிடுவேன். சம்பளம் கொடுத்தது நானு, தண்ணி தருகிறது இவனுக்கா? உங்க மனசுல மதிக்க மாட்டீங்களாங்களே. ஐயோ முதலாளி. வணக்கம் வணக்கம். என்ன முதலாளி ரொம்ப கோபமா இருக்காப்ல? எனக்கு வர ஆக்கிறதுக்கு அவன் தான் படலாம். வேற என்ன செய்ய முடியும்? முதலாளி, நான் சொல்ல ஒரு பொண்ணு அதான் இது.
பேரு ருக்குமணி என் வீட்டுல தான் இருக்குது. இங்க வர்ற பெண்களை கவனிக்கிறதுக்கு ஒரு லேடி சர்வர் வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் அவனை கூட்டு வந்திருக்கிறான். எப்பா கண்ணா, பொண்ணு எப்படி? வேலையை கொடுத்து பாருங்க முதலாளி. இப்ப வெளுத்த கட்டம். கூலி எவ்வளவுங்க தருவீங்க? அதுக்குள்ள என்ன அவசரம்? காலையில 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டுக்கலாம். தினம் கூலி 3 ரூபாய். ஐயா, 3 ரூபாய்க்கு ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது. 5 ரூபாய் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரணையா இருக்கும். என்னப்பா வந்த உடனே கராரா பேசுது? எப்படி முதலாளி பேச்சுதான் அப்படி. குணம் தங்கம். வேலையை கொடுத்து பாருங்க, பம்பரமா சுத்தம். இந்த பொண்ணு உனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கறதோ குறைச்சு கொடுக்கறதோ நீ செய்யற வேலையை பார்த்து நான் கொடுக்குறேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஒழுங்கா சப்பளை பண்ணணும். சாப்பிட வரவங்களோட சண்டை வம்பு போடக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், இங்க பல தில்லுமுள்ளெல்லாம் நடக்குது. இட்லியும் தோசையும் சப்பளை பண்றாங்க. சாப்பிட வந்த சொந்தக்காரனா இருந்தா தோசையை பறக்க விட்டுட்டு இட்லிக்கு மாத்திரம் பில்ல போறாங்க. யார் வீட்டு காசு? யார் அப்பா வீட்டு காசு? ஏன் அப்பா வீட்டு காசு? ஏன்னு கேட்டா கடையை இழுத்து மூடிடுவாங்க போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு கொடுக்குற காசுக்கு ஒழுங்கா வேலையை செஞ்சிருவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் முக்கியமான கண்டிஷன். நீ வேலையை விட்டு நிக்கிறதா இருந்தா நீயா நிக்க கூடாது. 1 மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லணும். சரி சரி முதலாளி, அதான் நான் பாத்துக்கிறேன். நல்ல நாளா இருக்கு, வேலைக்கு ருக்மணி நான் வரட்டுமா? பாக்கிறதையா நடந்துக்க. கடவுள் ஏதோ வசதித்துல கண் திறந்து பாத்துருக்காரு. வேலை முடிஞ்சு நேரம் வீட்டுக்கு வந்துரு. இது யமபாயப்பட்டினம் மெட்ராஸ் பாக்கிறத. ஆமா சொல்லுங்க. இந்தாமா பலகாரத்துக்கு விலைவாசி சந்தேகமா இருந்தா என்கிட்ட கேளு. நீயா பில்ல போட்டாத, விலைவாசி ஏறி இருக்கு. ஆமா இன்னும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. ஆமா, என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? அத்தை கேளு, இன்னைக்கு ஒரு சாவுக்காக ஒரு சண்டை. 30 நாள் பால் ஊத்திருக்க, 2 நாள் ஊத்தல. 28 ரூபா பணம் கொடுத்தான், கொடுங்கண்ணா. அப்புறம் என்ன பெரிய பேஜாரா போச்சு. சரி வாடிக்கை போடுமேன்னு வந்துட்டேன். அதுவும் சரிதான், வர மாசம் சரி கட்டிக்கிட்டா போச்சு. என்னது வர்ற மாசம் சரி கட்டுறதா? நல்ல கரையாக்குது அது. ஆமாயா, ஒழுங்கா பால் ஊத்துனா 2 நாள் இல்லன்னுட்டான். தண்ணிய கலந்து ஊத்து, எல்லாம் சரியா போயிடும். அது தப்பு. இதுக்கு மேலேயும் தண்ணி கலந்தா நம்ம வியாபாரமே கெட்டு போகும். இருபுல வந்தேன் குளிச்சு பாரு. என்ன அப்படி பாக்குறேன்? ருக்மணி, நானும் தப்பான எண்ணத்துல இந்த புடவைய வாங்கியார்ல. நீ புடவை கட்டிங்கன்னா நல்லா இருக்குமேன்னு வாங்கியாந்த. நான் 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ என்ன கடங்காரியாக்க பாக்குறியா? நான் வாங்கி கொடுத்தது கூட நீ கடனாத்தான் நினைக்கிறியா? நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நீ எதுக்கு இப்படி ஓடி ஆடி ஹோட்டல்ல வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? எனக்கு மாத்திரம் யாரும் இருக்காங்க, நானும் உன்ன மாதிரி அனாதைதான். நீ சம்மதிச்சேன்னா நானே உன்னை கண்ணாலும் கட்டிக்கிறேன். ருக்மணி, மத்தவங்க நினைச்சாங்க. ஏதோ என் மனசுல தோணுச்சு, பரிசுன்னு கேட்டு அவ்வளவுதான். உனக்கு என்ன கண்ணால கட்டிக்க இஷ்டம் இல்ல, விட்டுரு. நீ அப்போ இந்த வீட்டுல இருக்கலாம். என்னவா இந்த பையன் அப்படி கேட்டானு கோச்சு இந்த வீட்டு விட்டு கூடாது. நீ வாங்கி கொடுத்த புடவைய கட்டிக்கிறேன், ஆனா ஒன்ன கட்டிக்கிறது இப்ப முடியாது. என்ன சொல்ற? என் மனசுல ஒரு தீர்மானம் இருக்கு. அது நிறைவேற வரைக்கும் நான் கண்ணாலமே கட்டிக்க போறதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் என்ன நிறைவேறி நான் கண்ணால ஒண்ணு கட்டிக்கிட்டா அது ஒண்ணுதான். என்ன சோர்ந்து வா போட்ட சொல்றேன். 20 காசு வச்சுட்டு காஃபி குடிக்க வந்துட்டியா? போய் எங்க டீ கடையில குடி. தம்பி, எனக்கு மயக்கமா இருக்கு தம்பி. பசி என்னால நடக்க கூட முடியல. காப்பி குடி தம்பி. கல்வி வேற வேலையில போ. அங்க வாங்கம்மா. என்னம்மா சாப்பிடுறீங்க?
ஒரு காப்பி கொடுத்தா போதுமா? கொஞ்சம் இருக்க. இவ்வளவா? காசு எங்கிட்ட இல்லம்மா. காசு நான் தரமா? சாப்பிடுங்க. ஒரு நாள் லீவ் கிடைச்சா அப்படி மாட்டு முன்னாடி நிக்க வச்சிருறியா? திருவள்ளுவர்பேட்டை செல்வரத்னம் பையன் சீனிவாசங்கிற கண்ணனுக்கு தஞ்சாவூர் சில்லா மாயவரம் பக்கம் மன்னாரு சாமி மக ருக்குமணிக்கோ நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு ஊர்கோலா, என்னைக்கும் சந்தோஷம் சந்தோஷம். கல்யாணம் மேளமடி மேளமடி, காதுல கேக்குதடி கேக்குதடி, பொன்னால தாலி செஞ்சு நல்ல பூமால வாங்கி வந்து என் பொண்டாட்டி கழுத்தினிலே போட வந்தேன் பாட வந்தேன். கல்யாணம் மேளமடி மேளமடி, காதுல கேக்குதடி கேக்குதடி.
நீ பாட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்க என்ன வேலைங்க? முதல்ல இழிஞ்ச தாவணிய தச்சு போட்டுட்டு வா, அதுக்கப்புறமா விலை சொல்றேன். புடவைக்கு விலை கேட்கறாளாம். விலை பால்காரன் அவனை பர்மனண்டா வச்சுக்கிட்டான் போல இருக்கு. சூட ஒரு தோசை பசும்பாலா கொடு போல இருக்கு. அதான் பலபரப்பு ஏறி போச்சு. 2 இடியாப்பம் கொடுமா. இப்படிப்பட்ட சான்ஸ் நமக்கு அளிக்காம போச்சு. பால்காரன் பலே கைகாரம் போல இருக்கு. நாக்க அடக்கி பேசுங்க. ஆம்பளைங்க லட்சம் பாக்க இல்லன்னா என்ன செய்த? இந்த கையை விளக்க மாத்தியும் பிடிச்சிருக்கு. நீமா அவனுங்க ஆளுக்காரனை பத்தி மட்டமா பேசுறானுங்க. சொல்லி கொஞ்சம் அடக்கி வைங்க, இல்ல விஷயம் ரொம்ப முட்டு போயிடும். நான் என்னமா செய்யட்டும்? இங்க இருக்கிறதெல்லாம் உருப்படாததுங்க. சினிமாவில நடிக்கிறவங்க ஊரை விட்டு ஓடியாடுறதுங்க. வேலைக்கு சேரும்போது ஆடுங்க. சேர்ந்து 2 நாள் ஆன உடனே நெஞ்சு துவிக்கிறானுங்க. என்னன்னு கேட்டா இப்ப நாங்க யூனியன்ல சேர்ந்துருக்கிறோம், மேட்னா ஆணியனை உரிக்கிற மாதிரி உரிச்சிருவேங்கிறானுங்க. அப்ப இத பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க. கேட்கிறோமா? இப்ப கேட்டா ரசா பாஸ் ஆயிடும். ரசம் பாயாசம்லாம் ஒண்ணாக்கிடுவானுங்க. இப்ப இதெல்லாம் ஓட்டுற மாதிரியா நடக்குது. சினிமா ஷூட்டிங் எடுக்கிற இடம் மாதிரியே இருக்குது. போஸ் வெட்டுறவனா போஸ் கொடுக்குறான். இந்த அது பாரு, ஒரு பையன் வர்றான், போஸ பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? 2 தோசை வேணும். 2 சாதா. சினிமாவில நடிச்சு சாராகலாம்னு வந்தான். நடிக்க சான்ஸ் கிடைக்கல. சாப்பிட வரவங்க கிட்ட நடிச்சுட்டு இருக்கான். இது என்ன சட்டம் தெரியுமா? தோசை போடுறாரு. தோசை போடுறவன் சண்டை படத்துல நடிக்கலாம்னு வந்தான். அவனுக்கும் சான்ஸ் கிடைக்கல. தோசை கல்லோட சண்டை போட்டுட்டு இருக்கான். வாரத்துக்கு 2 கல்ல உடைச்சிடறான். இவனுக்கு ஆசைக்கு என் காசு நாசமாகும். பாத்தியாம்மா, சினிமா கொட்டக மாதிரி என் ஹோட்டல் சிரிப்பா சிரிக்குது. இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கறதுனாலதான். உங்களுக்கு முதுகெலும்பே இல்ல. நான் முதுகெலும்ப பத்தி கவலைப்படுறதா இல்ல போட்டிருக்கிற முதல பத்தி கவலைப்படுறதா? நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி பேசிக்க வேண்டிய விதத்துல பேசி. ஏற்கனவே தலைவலி, இப்ப இது வேறையா? இது எங்க போய் முடியுமோ ஆண்டவா? கண்ணா தூக்கி ஏதாவது சொல்லுச்சா? கைத ருக்மணிய கிண்டல் பண்ற அளவுக்கு உனக்கு தில் இருக்குதா? என்ன பேட்டைக்கு பெரிய ஆளா? நான் ஒருத்தர் இருக்கிற தெரியல. நான் பேட்டைக்கு பெரிய ஆள் இல்லடா, சாதாரண பால்காரன். ஆனா ரவுடிக்கு ரவுடி பட ஐயோ கேட்ட மாதிரி எறிவாரு. கஷ்டப்பட்ட காசு பஜ்ஜியால் அடிக்கிறேன். மொத்தத்தையும் எரிஞ்சுட்டான். போட்டியா காசே போட்டு. எவனா உங்க பொண்ணு கிட்ட வாழாத்தீங்க, நல்ல எலும்ப நாளைக்கு 8 நாளைக்கு போட்டுருவாமா. நிச்சயம் முதலாளி. சத்தாம்பா, ஏதோ வியாபாரம் கெட்டு போச்சு இல்ல, ஆனா பொண்ணு கெட்டு போக கூடாது முதலாளி. வர முதலாளி, மறுபடியும் மணி உடைக்கு எல்லாம் உடச்சுட்டு தத்துவம் பேசிட்டு போறான். எதுக்கு 3 காலோ, எதுக்கு 2 காலோ, என்ன எதை சட்டமும் காணா. நெஞ்சில மெஞ்சிட்டான் போல இருக்கு. முனங்குறான். இவனை செமத்தியா கொடுத்துட்டான் போட்டு தாண்டிட்டான். அதிகளா இந்தாங்க முதலாளி. வந்திருக்கா
நடக்குங்கிறா இல்லைன்னா மறுபடியும் நம்ம ஹோட்டல்ல தீபாவளி நடத்திடுவான். சொக்கு ஏங்க என் ஹோட்டலுக்கே ஏன் அடிக்கடி வர்றீங்க? என் ஹோட்டல்ல என்ன அப்படி ஒரு பந்த வாசம் உங்களுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் என்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் படும். நான் இந்த ஹோட்டலுக்கு வரேன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? சொக்கு ஹோட்டலுக்கு வந்து போனாலே எனக்கு ஒரு சின்ன கிக். பசங்க ஏன் அடுப்புலயே காக்க ஆரம்பிச்சுட்டானுங்களா? சார் இது பொம்பளைங்க உட்கார்ற இடம், அப்படி போய் உட்காருங்க. யாரு? புதுசா? பழசுதான். நான் இந்த ஹோட்டல்ல சர்வர். அதான் என்ன பத்தி உனக்கு தெரியல. நான் வழக்கமா இந்த சீட்ல தான் உட்காருவேன். எனக்கு இங்கதான் சர்வ் பண்ணுவாங்க. அப்ப போய் புடவை கட்டிட்டு வாங்க சார். குட். சினிமாவில பள்ளீர் பள்ளீர்னு வசனம் பேசுற மாதிரி பேசுறிய பாப்பா. என்ன பார்த்தா பாப்பா மாதிரியா இருக்கு? சரி பொண்ணு, என் வரலாறு பத்தி கேளு கண்ணு. யாருங்க? அண்ணா கூப்பிட்டீங்களா? என்ன பத்தி சொல்லுடா. ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா ஐயா வாங்க. என் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு நினைச்சு ஏங்குறவங்க எத்தனை பேர்? ஏன் இன்னைக்கு படத்துல நடிச்சு பன்னீர்ல குளிச்சு படத்துல பவனி வர்ற சினிமா ஸ்டார் ஜெயவிஜய சிந்தாமணி ஐயா அவனுடைய கண்டுபிடிப்பாங்க. நீ போலாம். இதுக்கு மேலே இந்த சீட்ல நான் உட்காரலாமா வேற சீட்டுக்கு போலாமா? இங்கே உட்காருங்க சார். குட் குட். உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார், அதனாலதான் அப்படி பேசிட்டேன். நீங்க இங்கே உட்காரலாம் சார். இப்ப என்ன பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டியா? நான் மனசு வச்சா வித்தின் a fraction of second உன்னை கூட நான் சினிமா ஸ்டாரா மாத்த முடியும். நீங்க என்ன சார் சாப்பிடுறீங்க? உனக்கு என்ன இஷ்டமோ அதை கொண்டா. நான் இப்ப கொண்டு வரேன் சார். குட். சினிமா இண்டஸ்ட்ரின்னா அவ்வளவு சாதாரணமா? அரசியல்ல இருந்து அடுப்படி வரைக்கும் ஆட்டி வைக்கிற மேக்னட். சுருக்கமா சொன்னா அஷ்டலட்சுமியே இந்த இண்டஸ்ட்ரியில தான் கேம்ப் போட்டிருக்கான். திடீர் சாம்பார், திடீர் ரசம், திடீர் இட்லின்ற மாதிரி திடீர் முதலாளிகள்லாம் ஏற்படுறது இந்த இண்டஸ்ட்ரியில தான். நடிக்க வராதுங்களா? நடிக்க வராததுதான் நடிப்பு. டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்படி கையா செஞ்சா போதும், அடிப்பான் கிளாப். அப்படின்னா போதும் கிளாப். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயந்தா எப்படி பணக்காரியா வருது? பயத்தை தூக்கி தனியா வெளியே போடும். அப்போ நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? பொண்ணுங்க பரடைய உருட்டினாங்கன்னா 12 தான் விழும். நிச்சயமா நீ சினிமா ஸ்டார். பணமா வந்து குவிய போகுது. நாளைக்கு நான் வரேன், உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? நான் சினிமால நடிக்க போறேன். என்ன சொல்ல? நான் சினிமால நடிக்க போறேன். உங்க ஹோட்டல்ல என்ன பூச்சா சினிமா பிடிக்க போறாங்களா? இல்லையா, ஒருத்தர் என்ன சினிமால நடிக்க சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்றேன். ஆமாயா, இதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாரு. ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்க. நான் அங்கேயே தங்கிக்கலாமா? இதுக்கான எல்லா செலவையும் அவரே எடுத்துக்குவாரா? என்ன பேசவே மாட்டேங்கிற? பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீதான் எல்லாத்தையும் பேசிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டிய. நான் சொன்ன நீ என்ன கேட்க போற? இல்ல, இப்படியே பாலை ஊத்திட்டு பக்கோடா வச்சுக்கிட்டு இருந்தா 4 காசு எப்ப பாக்குறது? கறவ மாட்டை விட்டுட்டு காள மாட்டுல பாக்குறக்கு ஆசைப்படுறியா? எரும மாடு மேல உட்காந்துக்கிட்டு ஏரோப்ளேன் வேகத்துல எப்படியா போக முடியும்?
அதுக்காக சீராவில போய் சீரழிய மாட்டையா, சீர்வரிசையோட தான் வருவேன். ருக்மிணி உன்னை அழைச்சி கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த உரிமை உனக்கு இருக்கணும். என் வைராக்கியம் சீக்கிரம் நிறைவேறணும் தான் நான் சினிமாலே நடிக்க வச்சிருக்கேன். அவங்க இஷ்டம் போல நடந்துக்க. போச்சுக்காதையா, என்ன நீ காசு ஆசை பிடிச்ச பிசாசு நினைச்சியா? எனக்கு கூட தான் ஆசா பாசம் இருக்கு. என் கதை புரியறப்பல இந்த ருக்குமணியை பத்தி நீ தெரிஞ்சுக்க போற. நெசமாலும் கேட்கிறேன் ருக்குமணி, நீ மறக்க மாட்டிய? நீதாயா சினிமா டைலாக் பேசுற? சினிமானது ஞாபகம் வருது. அந்த சினிமாக்காரங்க வீட்டுல இருக்கும் பால் வச்சேன். முதலாளி, முதலாளி, ருக்மிணியா, இன்னைக்கு கடை லீவு, வீட்டுல நிம்மதியா இருக்க மாட்டீங்களே, எங்க வந்த? உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும். என்ன, நான் தனியா ஏன் வந்த? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க, நான் வேலையை விட்டு நின்னுடலாம்னு நினைக்கிறேன். வேலையை விட்டு நின்னுடலாம்னு நினைக்கிறியா? எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நினைச்சேன், இந்த பொண்ணு ரெங்கம் பையன் புகையை விட்டுட்டு வரும்போது அவன் வலையில நீ சிக்குவேன்னு நான் நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் நல்லபடியா வாழறதுக்கு ஒரு வழியை காட்டுறாரு. அவன் தார் ரோடு போட்டு கொடுப்பான், நீ வேகமா ஓடலாம். அவனை பத்தி உனக்கு தெரியாது. என் கடையில சினிமா ஒரு பேர் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். அவனை ஸ்டார் ஆகிரேன்னு கூட்டிட்டு போய் பைத்தியம் குரூப்ல தள்ளி விட்டான். படாத இடத்துல பட்டு படக்குன்னு பையன் போய் சேர்ந்துட்டான். நீ அவனை நம்பி போன, உன்னையும் கும்பல்ல நிறுத்திடுவான். ஏமாந்துறாத. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அவரு சொல்ற வழியில போனா நான் அது காசு சம்பாதிக்கலாம். உங்க ஹோட்டல்ல சர்வரா இருந்தா இந்த ஜென்மத்துல ஒன்னும் காசு சம்பாதிக்க முடியாதுங்க. நீ பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என் ஹோட்டல்ல நான் கள்ள நோட்டு அடிக்கணுமா? உனக்கு வர வர திமிரு அதிகம். எனக்கு நல்லது நடக்கிறதுல நீங்க ஏங்க இப்படி தடையா இருக்கீங்க? தடையா? உன்னை எவனா கேவலமா பேசுனாங்கிறதுக்காக என் கடையில ஒரு பெரிய படையெடுப்பே நடந்தது. கடையை உடவுடன் உடைத்தான அந்த பால்காரன் இட்லி சட்டியை தட்டி தோசைக்கல் ஆக்கிட்டான். தோசைக்கல்ல குத்தி இட்லி சட்டி ஆக்கிட்டா. நான் மாத்தி மாத்தி ஊத்தி எடுத்துட்டு இருக்கேன். குழா போட்டு செய்யலாம்னு வாங்கி வச்சிருந்தேன். குழாயை தூக்கிட்டு போயிட்டா. இந்த நஷ்டத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் காரணம்? உன்னை லேட்ல விடுவேனா? உன்னோட பெரிய இடியாப்ப சிக்கலா இருக்கிற என்ன மரியாதை குறையுது? இப்ப நீ என்னதான் பெரிய கலாட்டா கும்பலா இருக்கும் போல கடையில வந்து கலாட்டா பண்ணா நீ வீட்டுல வந்து அடிக்க வரையா? ராமசாமி கண்டசாமி ஒருமையில வரமாட்டானே, இலைய போடி எல்லாரும் வந்துருவாங்க. முதலாளியாச்சா கொஞ்சம் மரியாதை கொடுத்தா நீ என்ன ஓவரா போயிட்டு இருக்கிற? பாத்தியா, நான் உனக்கு அடிமை காசு எழுதி கொடுக்கல. நான் எங்க வேணா வேலை செய்வேன், அது ஏன் இஷ்டம். கையெழுத்து போயிட்டாங்க. எனக்கும் கோபம் வரும். நானும் போன் பாக்குறேன் தான். எனக்கு தைரியம் இல்லையே தவிர மூளை இருக்கு. உன்னை என்ன செய்யறேன் பாரு. போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். இப்ப சொல்றேன், கடையில கலாட்டா நடந்து பலாயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டத்துக்கு காரணம் நீதான். அது மட்டும் இல்ல, என் வீட்டுல புகுந்து 2000 ரூபாய் பெருமானம் உள்ள நகையை காணா உன் மேல சந்தேகப்படுறேன். இப்படி அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட் உன் மேல அள்ளி அள்ளி விடுவேன். அப்புறம் நீ பொண்ணு ரங்கத்தோட போக முடியாது, போலீஸோட தான் போகணும். அப்புறம் 5 மாசமோ 6 மாசமோ யோசனை பண்ணிக்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மூளை மட்டும் ஏன் இப்படி மோசமா வேலை செய்யுங்க? நான் நல்லா வரணும்னு உங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? இதுக்கு நீங்க தாங்க ஒரு வழி சொல்லணும். அப்படிவா அழைச்சி தாமா. இப்ப நான் கண்டிப்பா கராரா சொல்றேன், நான் நஷ்டப்பட்ட 2000 ரூபாயை நீதான் கொடுக்கணும். நீ எப்ப சம்பாதிக்கிறியோ அப்ப அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் எழுதுறேன். அதுல நீ கையெழுத்த போட்டுட்டு அப்புறம் நீ பொன்னுரங்கத்தோட போனாலும் சரி, ஸ்ரீரங்கத்துக்கே போனாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. எழுதி தரலன்னா? எழுதி கொடுக்கலன்னா எங்க போக தெரியுமா? 5 மாசமோ 6 மாசமோ. என்ன பாத்தியா? 2000 ரூபாய் பத்திரம். சுட்டு விஷயத்துல நான் பத்திரமா இருப்பேன். கேட்கிற கேள்விக்குன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. உன் பேர் என்ன? ருக்மணி. உங்க அப்பா பேரு? மன்னாசாமி. சொந்த ஊரு? மாம்பூச்சாமி. சாவடியில குடி இருக்கிறீங்க? தாலுகா? மாயவ. விவசாய ஆளியா? என்ன சொல்றீங்க? இல்லையா, என் வீட்டுக்காரர் சொன்ன. பாருமா, அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் வித்தா 6 மாசத்துக்கு மளிகை சாமான் வாங்கி போடலாம். அவர் பொழப்புக்கே அந்த ட்ரெஸ் தான் காரணம். அத்தைய பிடிக்கலன்னு பாக்குறியா? எனக்கு தெரியாதம்மா. ஐயா வந்தோன்னா கட்டம் லைட்டா பேசி நாளைக்கே என் பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முயற்சி பண்றேன். ஹலோ, யாருமா? சினிமா சான்ஸா? இப்ப அதெல்லாம் முடியாது. வெளிப்பட கட் பண்ண போறீங்களா? எதுக்காக? பில்லு கட்டலையா? ரொம்ப சந்தோஷம். கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. இங்க வருமானமே இல்ல. இந்த லட்சணத்துல இவர் பாம்பே கல்கத்தான்னு எஸ்டிடி போட்டுட்டு இருக்காரு. கட் பண்ணுங்க, பேசாம கனெக்ஷன். புது பொண்ணு, சூடா 2 கப் காபி. என்ன வந்தது வராதமா பெரிய ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்றீங்க? காபி கிடையாது. ஏன்? ஸ்டவ்ல எண்ணெய் இல்ல, டிகாஷனுக்கு தூள் இல்ல, டின்னில சக்கரை இல்ல, ஆக மொத்த காபி இல்ல.
காரணம் கையில காசு இல்ல. காபி கேட்டதுக்கு ஒரு புராணத்தையே சொல்லிட்டியா? வாமா. ஆமா, இது யாரு? வேறு ருக்மணி, புதுமுகம், நடிக்கிறதுக்காக வந்திருக்குது. இனிமே நம்ம வீட்டுல தான் தங்க போகுது. இப்படி ஒன்னொன்னா கொண்டு வந்து பெரிய ஸ்டார் ஆக்குங்க, செலவுதான் மிச்சம். கடைசியில் நமக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. என்ன அப்படி எல்லாம் நினைக்காதீங்கக்கா. நான் உங்க சொந்த தங்கச்சி மாதிரி. எனக்கு ஏதாவது நல்லது நடந்தா அது உங்களுக்கு நடந்த மாதிரி. நீயாவது 4 வார்த்தை அனுசரணையா சொன்னீங்க. நானும் இப்படித்தான் வந்தேன். என் தலை வீதி என்ன கதாநாயகி ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கதையை மாத்தி இவருக்கு நாயகி ஆக்கிக்கிட்டாரு. ஆமா, நம்ம கதை பெரிய ரோமியோ ஜூலியட் கதை. ருக்மணி, நீ கூச்சப்படாத. இது சொந்த வீடு மாதிரி. என்ன, இங்கே தங்கிக்க. நாளைக்கு டைரக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அதான் ரூம். ஓகே? குட். கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன டார்லிங்? உங்க பாடு தேவலாம். நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குப்பு 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 புகையை விட்டுட்டு ஊரை சுத்தி திரியுறீங்க. மளிகை கடைக்காரன் மருந்து கடைக்காரன் வரைக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப நீ என்னதான் சொல்ற? உங்களை நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களால எத்தனை பேர் பெரிய ஸ்டார் ஆயிருக்காங்க? அவங்க எல்லாம் கார்ல பறக்குறாங்க. அதுக்காக நாம விமானத்துல பறக்கணும்னு சொல்றியா? அது நிலைக்காது. அவங்க லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் வரும். என்னுடைய லைஃப்ல அப் அண்ட் டவுன்ஸ் வராது. ஏன்னா நான் ஒரு தக்க மாதிரி நடந்துகிட்டே இருப்பேன். என்ன யாரு நினைச்ச? கிரியேட்டர். என்ன மாதிரி ஜீனியர்ஸ் எல்லாம் சில்லறைக்கு ஆசைப்பட மாட்டான். ஜெனரேஷனை பத்தி தான் கவலைப்படுவான். ஏதோ இந்த சினிமா உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் ஒரு காட் ஃபாதரா இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். அது இருக்கட்டும். இப்ப நீங்க அந்த பொண்ணை என்ன பண்ண போறீங்க? நான் ஒண்ணும் பண்ண போறது இல்லடி அம்மா. நம்ம டைரக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறேன். அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகப்படுத்துங்க. அவ பெரிய ஸ்டார் ஆயிடுவா. அப்ப நம்ம எடுத்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அது அவளுடைய நேரம். இதுக்கு என்ன தெரியுமா? நேரமா நேரம். அவ நேரத்தோட நம்ம நேரத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்க. மண்டையே குழம்புது. நீ என்ன சொல்ற? திரும்ப நான் சொல்றதை கேளுங்க. என்ன டாலி? நீங்க அவ கண்ணத்தை கவனிச்சீங்களா? அவ முகத்தை பார்த்தே தானே கூட்டிட்டு வந்தேன். கண்ணத்தை கவனிக்காம இருப்பனா? அதுல குழி விழுதுங்க. அடைச்சிடலான்றியா? ஐயோ, விளையாடாதீங்க. அவ்வளவும் அதிர்ஷ்டங்க. அவளுக்கு ஒரு பெரிய யோகா அடிக்க போகுது. அப்ப அவளை நான் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? 2ஆம் தாரமா? உங்க மூஞ்சிக்கு 2 பேருமா? என் மூஞ்சிக்கு என்னடி குறைச்சல்? இங்க பாருங்க, அவளை டைரக்டருக்கு பிடிச்சு போய் பெரிய ஸ்டார் ஆயிட்டாள்னா அவ சம்பாதிக்கிற பணத்துல 4ல் 1 பங்கு நமக்கு வரணும்னு இப்ப ஒரு ஒப்பந்தம் போடுங்க. அது நமக்கு ரொம்ப கேவலமா இல்ல? எனக்கு ஒண்ணு கேவலமா இல்ல. நான் சொல்றதை நீங்க செய்ய போறீங்களா இல்லையா? ஓகே, உனக்காக செய்யறேன். முதல்ல டைரக்டர் பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இல்லன்னா இப்பவே 4ல் 1 பங்குன்னு கேட்டா ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை நீங்க கோட்டை விட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒரு சொல்ல மறந்து போயிட்டேன். டெலிபோன் ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்தது. ஓஹோ, டெலிபோன் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணணும் ஆசைப்படுறாங்களா? என் சேவையும் அவங்களுக்கு தேவையா? ஆமா ஆமா, உங்களை எல்லாரும் சான்ஸ் கேட்டு அடிக்கடி போன்ல தொந்தரவு பண்றாங்களாம். அதனால கொஞ்ச நாளைக்கு கட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. வாட் ரீசன்? திஸ் ரீசன். பொன்னுரங்கன் செக் ஆன் த வேன்னு சொல்றதானே? ஆமா, பெரிய செக்கு. அந்த செக்கு ஊரெல்லாம் செக்கு மாறாட்ட சுத்தி சுத்தி வரும். என் செக்காவது சுத்தி வருதுடி. ஒவ்வொருத்தன் எனக்கு கொடுக்குற செக்கு அப்படி பேங்க்ல அடிச்ச உடனே கவர் பால் மாதிரி கைக்கு வருது. கேஷ் இல்ல, அதே செக். டைரக்டர் சிவா செட்ல இருக்காரா? நீங்க அவருக்கு ஷூட்டிங் இல்ல, வீட்டுல தான் இருக்கணும். வீட்டுல கேட்டா செட்ல இருக்காருன்றாங்க, செட்ல கேட்டா வீட்டுல இருக்காருன்றாங்க. நேரம்டா. இவன் தான் பிறவி நடிகன் பெருமாள் ராஜ்னு. ஆரம்பத்துல பிச்சைக்கார சீன் வாங்கி கொடுத்தேன். இப்ப குதிரைக்கு கொம்பு பழிச்சா மாதிரி மார்க்கெட்டே அவங்க கையில தான். அப்படின்னா அந்த மார்க்கெட்ல சொல்லி ஒரு சின்ன சில்லறை கடை போட்டா நல்லா வியாபாரம் நடக்கும்ல. இதெல்லாம் கொத்தவால் சவடி மார்க்கெட்டா? இது ஸ்பெஷல் மார்க்கெட். என்ன ப்ரொடியூசரமா சௌக்கியமா? வாசிகத்துல நான் நல்லாவே இருக்கேன். உங்களுக்கு என்ன வியாபாரம் ஆவற வரைக்கும் கொடைக்கானல்ல படம் எடுப்பீங்க. ஆனா உடனே கும்மிடிப்பட்டியில சுருட்டிடுவீங்க. யாரு புதுசா இருக்கு? நியூ ஃபேஸ், பேரு ருக்மணி. டைரக்டர் சிவா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கால. நீ நினைச்சா முன்னுக்கு வர வச்சிருவிய. நான் சும்மா ஏகாம்பரம், அப்போ நீங்க செட்டுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏகப்பட்ட படம். எந்த படத்துக்கு அட்டன் பண்றேன்னே தெரியல சார். இந்த சீசன்ல ஒரு சுருட்டிட்டா தானே கொஞ்ச நாளைக்கு தாங்கும். இத பாருங்க, 6 படத்துக்கு என்னுடைய அசிஸ்டன்ட்களை தான் அனுப்பிச்சிருக்கிறேன். மிஸ்டர் கனகாம்பரம், ஐ மீன் மிஸ்டர் ஏகாம்பரம், நீங்க பெரிய எழுத்தாளர் தாங்கிற நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி பேரை கெடுக்க கூடாது பாருங்க. உங்க பேர் இல்ல,
என் பேர் ஏயா டப்பிங் படத்துல இருந்து டப்பா படம் வரைக்கும் ஒரு படத்தை கூட விட்டு வைக்க மாட்டீங்க போட்டிருக்கேன் சார். அப்ப நானா நாளையில இருந்து டைலாக பாத்துக்கலாமா? ஷடா, நீ எனக்கு யோசனை சொல்றியா? எனக்கு தெரியாதா? சார் மூட் அவுட் ஆயிட்டீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வந்து பாருக்கிறேன். சார், ப்ரொடியூசர் மாட்டர் போதும் போன் பண்ணாரு. என்ன விஷயம்? அடுத்த மாசம் ஷூட்டிங் வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு. அறிவு கட்ட முண்டா அப்படியே அவனை நீ சொல்றதானே? ஜெயா அவங்க படம் எடுக்க வராங்க. பருவ வயசுல ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டா எரும வயசுல என்னத்தையோட படம் நிறுத்துறான். பரப்பா இவங்களுக்கு எல்லாம் பிலிம வச்சு ஷூட் பண்ண முடியாது. ரிவால்வர் வச்சு சுட்டு சுட்டு தள்ளணும். என்ன டைரக்டர் ரொம்ப உஷ்ணமா இருக்கா போல இருக்க? வாங்க மிஸ்டர் பண்றீங்க. இந்த உஷ்ணம் கோபம் தாபம் எல்லாம் நம்ம தொழிலுக்கு சகஜம் தானே. ஆமா, எங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு காணும்? பாம்பே போயிருந்தேன். மதுமாலினின்னு ஒரு புதுமுகம். அது என்னுடைய அறிமுகம் தான். தியேட்டர்ல படம் பாக்குறவங்க எல்லாம் சொக்கி சொக்கி விடுறான் சார். அவ சிரிச்சாங்கன்னா சில்லறையா கொட்டுது. அது இருக்கட்டும். இது எது இது? ஓ, பேரு ருக்மணி, புதுமுகம். நடிச்சா கதாநாயகியா தான் நடிப்பேன்னு கொக்கு நிக்கிற மாதிரி ஒத்த காலிலேயே நிக்குது. என்ன சொல்றது? ஒண்ணுமே சொல்லாம போறாரு. கண்ணாடி மாட்டாருல்ல, நீ கம்முனு வா. ஏன் சார் சிரிக்கிறீங்க? என் நெஞ்சே நின்னுடும் போல இருக்கு. செவனேன்னு அந்த ஹோட்டல்லயே நான் சர்வரா இருந்திருப்பேன். அந்த ஆள்கிட்ட சண்டையை போட்டு ஒப்பந்தம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிடுச்சு. ஒருவேளை என் மூஞ்சி அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. மூஞ்சி பிடிச்சதுனால்தான் அவர் நேரா இங்க வந்து நிக்கிறார். இப்ப அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு தெரியுமா? புகையை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. அது சாதாரண சிகரெட் புகை இல்ல, சிந்தனை புகை. இப்போ உனக்கு மேக்கப் போட்டாச்சு. நீ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழட்டியாச்சு. புது ட்ரெஸ் போட்டாச்சு. நீ ஆடுற பாடுற அவருடைய மனத்திரையில. டெஃபினட்டா நீ ஹீரோயின் ஆயாச்சு. இம்பாலா சஞ்சரஜா பங்களா கிங் 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 கூர்க்கா. இந்த பாருங்கம்மா ப்ரொடியூசர்மா, இனிமே நீங்க அனாவசியமா இப்படி எல்லாம் கவலைப்படக்கூடாது. உங்க நல்ல நேரம், நல்ல ஹீரோயின் கிடைச்சாச்சு. ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் அது மாதிரி கதைக்கேத்த கதாநாயகி. என் நேரம் என்ன சார் இருக்கு? உங்களை மாதிரி நல்ல டைரக்டர் இருந்தால் தான் நல்ல படம் எடுக்க முடியுது. தேங்க்யூ தேங்க்யூ. பொண்ணை பாத்தீங்களா? அன்னைக்கு பொண்ணு நாங்க அழைச்சிட்டு வரும்போது பாத்துட்டேன். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இல்ல இன்னும் இருக்கு. நிறுத்த வேண்டிய கட்டம் வந்தாச்சு, நிறுத்திட்டேன். அதனால இது என்ன தெரியுமா? ரோஸ் தாரில இருந்து கொண்டு வந்தது. இத போட்டா உன் மூஞ்சி பல பாலிஷ் ஆயிடும். அப்ப ஏங்க எனக்கு அது போடல? போடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பேசணும். எதை பத்தி? டைரக்டர் இருக்கிறாரு, அவரு தான் மனசுல ஒருத்தரை செலக்ட் பண்ண பிறகுதான் மேக்கப் டெஸ்டே போட சொல்லுவாரு. அதனால நீ கிட்டத்தட்ட ஹீரோயினான மாதிரி தான். ஒரு சின்ன கண்டிஷன், நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். நீ டெல்லி ஹீரோயினா வந்துட்டீங்கன்னா நான் தான் உனக்கு ஸ்பெஷல் மேக்கப் மேன். ஒரு படத்துக்கு 3000 ரூபாய் வாங்கி கொடுத்தா போதும். நான் 3 வருஷத்துல 3/4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுவேன். சட்டம் ரொம்ப கொட என்னமோ அசிங்கமா இருக்கு. மாத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஸ்லைட்டா ஒரு வார்த்தை பேசணும். நானே சொல்றேன். நான் பெரிய ஹீரோயின் ஆயிட்டா நீங்க தான் எனக்கு ஸ்பெஷல் காஸ்டியூம். இது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அது போதும். இனிமே உங்க ட்ரெஸ் எப்படி எல்லாம் போகுது பாருங்க. சமுதாயம், சொசைட்டி. படிக்க வேண்டும் என்று நான் துடிப்போடு இருந்த பொழுது பணம் இல்லாத காரணத்தால் என் படிப்பு தடைப்பட்டதே. அப்பொழுது எங்கு சென்றது இந்த சமுதாயம்? வாழ்க்கைப்பட்டு ஒரு நல்ல மனைவியாக வாழ வேண்டும் என்று எண்ணிய போது வசதி இல்லாத காரணத்தால் அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போயிற்று. அப்பொழுது எங்கு சென்றது இந்த சொசைட்டி? கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏமாற்றப்பட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்தை எட்டி பிடித்த பிறகு வந்துவிட்டதா இந்த சமுதாயம்? I don't care for this world. I care too much for this hypocritical world. வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல சார். நான் இதுக்கு மேலே எதிர்பார்த்தேன். அதான் நீங்க டைரக்டர். ஐயோ, 4 ஒரு பங்கு எனக்கு வந்துடுச்சே. வாட்? 4 ஒரு பங்கு? அது ஒண்ணு இல்ல, 4 ஒரு பங்கு திறமை இப்ப வந்துடுச்சே. இன்னும் நிறைய வரணுமேன்னு சொன்னேன். Of course. உட்காருமா. உங்க முன்னாடி பரவாயில்ல, உனக்கு நேரம் வந்தாச்சு. Take your seat. வைக்கப்படாம உட்காரு.
உட்காருமா. அது என்ன விஷயம்னா ஏன் போட்டு குழப்பறீங்க? விஷயத்தை சொல்லுங்க. அதாவது இவருக்கால என் சம்சாரம் அவ என்ன கையால் ஆகாதவன் சொல்றா. அதனால கைகால் நல்லா இருக்கும்போது ஒரு வழி பண்ணிக்க வேண்டாமா? அப்புறம் எங்களை யாருமா சட்டை பண்ணுவாங்க? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ சம்பாதிக்கிற பணத்துல 4 பங்கு எங்களுக்கு நோயமே இல்ல. என் ஒய்ஃபுக்கு கொடுத்து நான் போதும். 4 பங்கா? நீ 10,000 ரூபாய் சம்பாரிச்சுனா 2,500 ரூபாய் அவளுக்கு கொடுக்கணும். அதே லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுனா 25,000 ரூபாய் அவளுக்கே கொடுக்கணும். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயுமே வெளியே போக கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யார் கூடவும் கண்ணா பின்னால பேசக்கூடாது. ஃபாலோ? சரி சார். இந்த பத்திரிகைக்காரங்க வந்தா நீ வாயை தரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரைட். அக்ரிமெண்ட் அடிக்க சொல்லுகிறேன். வந்து உன்னை கைது போட்டு விடு. உன்னை நான் 3 வருஷத்துக்கு என்னுடைய கண்ட்ரோல் இருக்க போறதா ஒப்பந்தம் செய்ய போறேன். ஆல்ரைட்? என்ன மன்னிச்சிருங்க சார். இது வரைக்கும் நான் எத்தனையோ ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா உங்க ஒப்பந்தத்தை என்னால ஒத்துக்க முடியாதுங்க. 3 வருஷம் வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமையா இருக்க முடியாது. ஓ மை காட். நான் சொன்னதை நீ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்ட. கண்ட்ரோல்னு சொன்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணுங்கிறது கிடையாது. உன் சொந்த வாழ்க்கையில நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா தொழிலை பொறுத்த மட்டும் நீ நான் சொல்றபடிதான் கேட்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? நல்ல சான்ஸ், நழுவ கூடாது. சரி சார், உங்க இஷ்டம். புத்தாலி பண்ணு. நான் உன்னுடைய பேரை மாற்றி வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ருக்மணிங்கிற பேர் இங்க ஒத்து வராது. நீ என்ன நினைக்கிற? ஒத்து வரும்? எனக்கு என்னங்க தெரியும், உங்க இஷ்டப்படி செய்யுங்க. கரெக்ட். இப்பெல்லாம் என்ன ஃபேஷன்னா அந்த பேருக்கு முன்னாடி ஸ்ரீ இல்லைன்னா பின்னாடி ஸ்ரீ, இல்லைன்னா பேருக்கு முன்னாடி ஜெயா இல்ல நடுவுல ஜெயா இல்லைன்னா பின்னாடி ஜெயா இப்படி வச்சுக்கிற வழக்கம். அதான் ஃபேஷன். இந்த ஸ்ரீ பிரியா, ஸ்ரீதேவி, ஸ்ரீ வித்யா இப்படி, இல்லைன்னா விஜய், ஸ்ரீலட்சுமி, ஸ்ரீ ராஜஸ்ரீ இப்படி. உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு தான் இன்னும் தெரியாது. கரெக்ட், அதை சொன்னேன்ல. ரைட். உன் பேர் ருக்மணி இல்ல, அது மாத்தி ரூபஸ்ரீ.
ஏதாவது நினைச்சீனியா? உன் எழுத்து நல்லா அழகா குண்டு குண்டா இருக்கும், என் எழுத்து நல்லா இருக்காதுன்னு எழுத சொன்னேன். என்ன எழுதிக்கின? நான் ஏதாவது எசக்கு பெசக்கா பேசியிருந்தாலும் தப்பா நினைச்சுக்காத. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிறதா என் ஆசை. இப்படிக்கு பால்கார கண்ணன். அட்ரஸ் எழுதிக்கிறியா? ருக்குமணி கேர் ஆஃப் அந்த பையன் பொன்னுரங்கம் பிள்ளை, நம்பர் 5, கைலாசம் பிள்ளை தெரு, மேற்கு மாம்பலம், மெட்ராஸ் 33. என்ன எழுதிக்கிறேன்? ருக்மணி கேர் ஆஃப் பால்கார கண்ணன், திருவள்ளுவர்பேட்டை, மந்தவெளி. நீயா? ஆமாயா, நீ இப்ப என் அட்ரஸ் மாத்தினாலும் என்னோட நிரந்தரமான அட்ரஸ் தான். அப்படி பாக்க ஒண்ணு இல்ல, ஆளே மாறி புடிய. ஆள் மாறினாலும் என் மனசு மாறியா, அதனாலதான் உன்னை பார்க்க. இந்தா என்னது? பாரு. நீயா இது? நானேதான். சும்மா சொல்லக்கூடாது, நெசமாலுமே நீ நல்லா அழகாத்தான் இருக்க. போயா, யாரோ சொன்னாங்க, அப்ப என் மனசுல ஒரு இது இல்ல. நீ சொல்லும் போது மட்டும்தான் என்னமோ மாதிரி இருக்கியா. ருக்மணி? என் பேரு ருக்மணி இல்லையா, ரூபஸ்ரீ. ரோமஸ்ரீ சினிமாவில் ஆக்ட் கொடுத்துக்கினா பேரை மாத்திக்கினா சினிமா ஆக்டர். ருக்மணி, அந்த பொண்ணுடங்க என்னவோ நல்லவன் தான். ஆனா என்னுடைய ஹீரோயின் அவன் வீட்டுல தங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நம்ம படம் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்பவே என்ன சுத்தி சுத்தி வராங்க, நான் இங்கே இருந்துட்டா என்ன பத்தி தப்பா நினைப்பாங்க. என்ன சார் நீங்க? உன்னை யாருமே அப்படி சுத்தி சுத்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் வீட்லயே தங்க சொல்றேன். நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன சொல்றீங்களா? இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா இருப்பேன், நீ பயப்படாத. அப்ப அசிஸ்டன்ட் ருக்மணி எங்க? டைரக்டர் உங்களை இங்கேயே தங்க சொல்லிருக்காரு. இனிமே அவங்க இங்கதான் தங்க போறாங்க. ஹாய், நல்ல ஐடியா. நானும் ருக்குவார் பண்ணிக்கிறேன். நீங்க வீட்டை பாத்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிடுங்க. நான் வீட்டை பாத்துக்கிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கிறேன். நீ பல்ல இழிச்சுக்கிட்டு பர்சனாலிட்டி காட்டிட்டு. ருக்மணி இங்க தங்குறது நியாயண்டி, நீ தங்குறது அக்கிரமம். நீ என்னுடைய பொண்டாட்டின்னு டைரக்டருக்கு தெரியும். ஐயோ ஐயோ, அவ பொன் முட்டையிடுற வாத்துங்க. வைர முட்டையிடுற வார்த்தையே காமிக்கிறேன். வாடி வீட்டுக்கு. ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கலாம்னு பார்த்தேன். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, நீ வாங்க. ஒண்ணும் வந்தாது. யாரோ பால்கார கண்ணனா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா, இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா. அப்போ எல்லாம் ரெடியா? எப்ப நீங்க என்ன சீன் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிருக்கு சார். கரெக்ட், ரேப்சி. ஆனா புதுமே சாதாரணமா மாமூல் எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லபடியா புது மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேச்சுரலா இருக்கணும். ஓகே, அந்த பொண்ணு கொஞ்சம் புது பொண்ணு, கிராமத்துல இருந்து வந்திருக்கு. நான் ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்கிறேன், பட்டதும் படாதுமா. ஆனா அது நிஜமாவே என்னங்கிறது தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் பூந்து விளையாடுங்க. ஓகே சார், தெரியுதா? எவ்வளவு முரட்டுத்தனமா அந்த ரேப் சீன் ஆக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா செய்யும். ஆனா இதுக்கா கழுத்த கை காலையை பிடிச்சிருக்கு, கொலைப்படாதீங்க பொண்ணு. தெரியுதா? இருக்கட்டப்பா, நீ என்ன செய்யணும், சிரிக்காத. அந்த பொண்ணுடைய புடவையும் புடவை இல்ல பாத்து ட்ரௌசர். ஓகே, நீ என்ன பண்ற? ஜாக்கெட் கிழிக்கு. ஜாக்கெட் இருந்தது, பனியன் இது ஒண்ணு கிழி. அப்புறம் நீ பலாத்காரம் ரைட்டோ இது ஒண்ணு பண்ணுங்கப்பா. ஆனா ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். மிஸ்டர் எனக்கு அடுத்த சீன் தான் அந்த அடுத்த ஷாட் தான் அந்த ட்ரெயிலர். இதுல நீங்க ஜூம் போட்டுருக்கீங்களா? ஓகே ரைட்டா. இல்லப்பா ரெடி ஆயிடுவேன் சார், வந்துருவாங்க.
ஏப்பா இந்த ஆர்டிஸ்ட் வரதுக்கு முன்னாடி சீன் ஆர்டர் எல்லாம் கரெக்டா எழுதி வச்சு சொன்னேன் இல்லையா? இது இல்லப்பா, இது அடுத்த சீன். திஸ் டிஃபரன்ஸ் சீன். வணக்கம் வணக்கம். வாமா வணக்கம். எப்படி இருக்க ருக்மணி? ஐ மீன் ரூபஸ்ரீ. அப்புறம் காலையில உனக்கு இந்த சீன் எல்லாம் விவரமா எடுத்து சொன்னேன் இல்லையா? அவ்வளவுதான், புரிஞ்சுட்டு இல்ல? அதாவது நீ இப்படி போயிட்டு இருக்கிற ஒன்னு 2-3 முரடங்க வந்து வழிபரிசைய வராங்க. அவங்க கிட்ட இருந்து முள்ள அப்படியே திமிரிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓடி வந்துடுறேன். அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, பயப்படாத. கரெக்டா ஓடி வந்துடணும். அவ்வளவுதான், போ. ரைட். என்னப்பா நம்பர் எடுத்தாச்சா? ஓகே, கம் ஆன் ஸ்டார்ட். கனி ஆக்ஷன். என்னம்மா தன்னன் தனி காட்டு ராணி மாதிரி வர? இந்த சந்தர்ப்பம் எதிர்பார்த்தோம். சும்மா நடிக்க சொன்னா விளையாடுறீங்களா? டைரக்டர் சார், கதையே மாறுது. உங்களுக்கு நல்லா போனீங்க. காலாசீன போது செட்டே வர மாட்டீங்க. அனாவசியமா சன்சீல வந்து செட்டப் பண்ண பாக்குறீங்களா? கொல்லம் மட்டல ஈக்கு என்னைய வேலை? குசுங்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போ. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. விஷயமே வேற மாதிரி போச்சு. வாங்க வாங்க வாங்க. என்ன சார் இது? அவங்க இவ்வளவு வேலை பண்றாங்க, நீங்க போய் வேலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை நம்பிதானே நான் வந்திருக்கேன். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க மேல போயிட்டு நான் உங்களை விட்டுறேனா? சொல்லுங்க சார். எனக்கு நம்புங்க. சும்மா இருங்க. சொல்லி ஆகணும் நீங்க. அமைதி அமைதி. எனக்கு ஷார்ட் ஓகே. ஏமா சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட எதையுமே முன்னாடி சொல்லாம இருந்தேன். அதுக்காக இப்படி எல்லாரையும் போட்டு அசுரடி அடிக்கிறது. கண்டாக்ட்ல எல்லாம் காலி பண்ணிட்டியாமா? என்னம்மா இப்படி புரிஞ்சுக்காம செஞ்சிட்டியே? ஓ மை காட், ஹி இஸ் மை அசிஸ்டன்ட். அவனையும் காலி பண்ணிட்டியா? வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த புடவை அதுங்களா? அது இல்ல, கீழே கீழே. ஓ, இந்த புடவை ரொம்ப நல்லா சூட்டா இருக்குமா உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பில் போட்டு பேக் பண்ணுங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. இதுல வேண்டாம், இங்க சரியா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ருக்குமணி ரூபஸ்ரீ ஆயிட்டா. அவன் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுறா. இத தெரிஞ்சுதான்டா முன்கூட்டி 2000 ரூபாய்க்கு நான் ஒப்பந்தம் பண்ணேன். நான் ஒப்பந்தம் பண்ணனாலதான் அவ பெரிய ஸ்டார் ஆயிட்டா. முதலாளி, எனக்கும் அப்படியே ஒப்பந்தம் போட்டுருங்க. உங்க ராசியில நானும் பெரிய ஸ்டார் ஆயிடுறேன். உன்ன ஒப்பந்தம் பண்ணா 2 பேரும் ஜெயிலுக்கு தாண்டா போகணும். முதல்ல வடைக்கு மாவாட்டுறது கத்துக்கிறா. போடா, அலையாத அலையாத, போங்கடா. வாங்க. ஏய், டிகிரி காபி நானே போட்டு வந்திருக்கேன். ஒரு கப் அடிக்கிறியா? அடப்பாவி, யாரடி சொல்ற? அட உங்க சொல்லையா, பேப்பரை பாருங்க. ஏன் புதுசா சினிமா வந்திருக்கா? சினிமா இல்லையா, பேப்பரை பாரு. அதிசயமான
ஒரு அடே இவன் நம்ம ருக்மணி இல்ல? ருக்மணி இல்ல, ரூபஸ்ரீ. அடி சக்கேனானா, நம்ம ருக்மணி இந்த அளவுக்கு வந்துட்டாளா? ஏய் பாத்தியாடி? ஏய் ஏய் என்னடி யோசிக்கிற? விஷயம் இருக்கு. இவள என்ன செய்ய போற? பருவதம் சீக்கிரம் சாப்பாடு போடு. சாப்பிட்டுட்டு போய் ஒரு ஆபீசரை பார்க்கணும். அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க. ஏண்டி நான் அங்க போய் சாப்பிடுறதுக்கு நீ என்ன பொண்டாட்டி? இதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவசரம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சமையல் பண்ணியா இல்லையா? சமையல் பண்ண முடியாத ஏன்? உங்க பையன் சமையல் பாத்திரம் எல்லாம் எடுத்து வாத்தியம் வாசிக்கிறான். ஐயோ வாசிக்கிறானா? அதோட நிறுத்தல, எல்லா பாத்திரத்தையும் நசுக்கி வச்சிருக்கான். இனிமே சமையல் பண்ண முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம். அந்த பாத்திரம் எல்லாம் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிடலாங்க. பேரிச்சம்பழம் வயசுல ஈ முக்கியண்டி. உள்ள என்னடி பிரச்சனை? நீ அறிவு கட்டோட எம்மா டோலி டோலி சம்பாரிச்சு போடுறதுக்கு தான் வக்கு இல்ல. நல்லா இருக்கிற பாத்திரத்தை ஏன்டா உடைச்சு வைக்கிறேன்? my darling, you idiot, see my lady. எங்கடா என்னடா see my lady. அடே இப்பத்தாண்டா நீ என்னுடைய மகன். ஏ பாத்தியா அந்த பொண்ணு யாரும் தெரியுதா? தெரியலையே. தெரியலையா? அடியே நம்ம வீட்டுல வேலை செய்தாளா ருக்குமணி. ஐயா அந்த பொண்ணா இது? அந்த மணி வந்துருச்சு. 2000 மீன் வந்துருச்சுடா. டாடி லேடி அவ எங்கேயோ நின்னு குடிப்பா பீடி. தப்பு பண்ணிட்டோம். ஆமா ஒப்பந்தம் போடும்போது சம்பாதிக்கிற காலத்துல சொத்துல பாதி வேணும்னு எழுதிருந்தோம்னா இன்னைக்கு பங்களாவில பாதி கிடைச்சிருக்கும். யாருமா நீ சொல்ற? நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவன் என்ன கூட அப்படித்தான் சொல்லுவா. நீ என்ன ரூப சுந்தரிக்கு டிரைவரா? இவர் ஏன் அவருக்கு டிரைவர் ஆகலாம்? அப்ப வனம் போடுறாரா காரு? என் புருஷன். ஐயோ பாவம், நீங்க ஏங்க பரிதாபப்படுறீங்க? எப்படி சமாளிக்கிற? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் தலையெழுத்து என்ன பண்றது? இதாம்மா இந்த அனாவசியமா நினைக்காத. நான் ரூப சுந்தரியை பார்க்க வந்திருக்கிறேன். நாங்க அடுத்தாதான் வந்திருக்கிறோம். அப்ப குத்த வச்சு உட்காருங்க. ருக்கு என் பேர் சொக்கு. ருக்கு உள்ள இருக்கு. அழுத தம்பி நீயா? ஆமா நீயே நீங்க வந்த கான்ட்ராக்ட் பணத்தை ருக்கு கிட்ட வாங்கிட்டு போலாம் வந்திருக்கேன். கான்ட்ராக்ட் பணமா? அப்பா எங்க? அப்பா பின்னால வந்துட்டு இருக்கிறாரு, நானும் வக்கீல முன்னால வந்துட்டோம். ஹலோ, how are you? எத்தனை நாட்டம் அவ்வளவு சீக்கிரத்துல குளிக்க மாட்டீங்களா நீங்க? தள்ளி விட்டாப்பா. ஆமா நீ யாருப்பா? நீங்க எல்லாம் யார பாக்கீங்க வந்திருக்கீங்க? சீக்கிரமா வர சொல்லு. பணத்தை பத்தி ஒண்ணு கவலைப்படாத. நான் 30 பைசா தரேன். பாதி தாடி எடுப்பேன். நாளைக்கு நீங்க எல்லாம் யாரு? இங்க என்ன கண்ணாப்பினான்னு கூட்டம்? இது மேல மைக்க வச்சு நீங்க பேச போறியா? நீ யாருமா? நான் ரூபஸ்ரீனுடைய பிஏ. ஹலோ, பத்திரத்தை அவங்கள்ட்டே கொடுத்துடலாமா? பறக்காத. நாங்க ரூப சுந்தரிட்ட போட்ட ஒப்பந்த பிரகாரம் பணத்தை வசூல் பண்ண வந்திருக்கிறோம். ஒப்பந்தமா? உங்களை பாக்கிறதுக்காக யாரும் சில பேர் வந்திருக்காங்க. யாரு? எனக்கே தெரியல, பாக்கிறதுக்கு புதுமுகங்களா இருக்கு. ஹால்ல இருக்காங்க. 4ல ஒரு பங்கு எனக்கு சேரணும்னு ஒப்பந்தம் போட்டிருக்கேன். ஒரு பங்கு தானமா? பாக்கி 3 இருக்குல்ல. நான் ஒரு பங்கு, இவர் ஒரு பங்கு, இவர் ஒரு பங்கு. அப்புறம் என்ன? உங்களை எல்லாம் நானே வந்து சந்திக்கணும்னு இருந்தேன். இப்போ நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு விதத்துல கடமைப்பட்டிருக்கேன். என் முன்னேற்றத்துல உங்க எல்லாருக்கும் பங்குண்டு. உங்களோட ஒத்து போக முடியாத நிலையில ஒப்பந்தத்துக்கு நான் எப்படி ஆளானுங்கிறத நீங்க எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். டாக்ஸி தொடச்சி, பிரஸ்ல வேலை செஞ்சு, ஹோட்டல்ல சர்வரா ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த ருக்மணி சின்ன வயசுல இருந்து பக்கவாத நோயால கை கால் விளங்காம இருந்தவா. நான் அனாதை இல்ல, எனக்கு அம்மா இருக்காங்க. வேலை செஞ்சு பிழைக்க முடியாத என்ன ஊமையா இருந்த எங்க அம்மா பண்ணையில எப்படி வேலை செஞ்சு காப்பாத்தினாங்க.
நாள்ல என் கையும் காலும் சரியாயிடும் நீ நினைக்கிறியா? பெற்றவங்க கஷ்டப்படுறப்பா பிள்ளைங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல ஆண்டவன் நேர்மாறா செஞ்சுட்டானேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உனக்கு பாரமா இருக்க போறணும்? சீக்கிரம் போயிடாத, நெல்லை அவிச்சுட்டு தான் போகணும். நீ இங்கதான் இருக்கியா? இந்த புடி காசு வச்சிருக்கியா? தினம் இது ஏறு. உன் மகளுக்கு இனிமே கை கால் சரியா வராதுன்னு வைத்தியம் என்கிட்ட சொல்லிட்டான். கையில இருக்கிற காசை கண்டபடி செலவழிக்காத. பச்சிலைக்கு செலவழிக்கிற காசை பைத்தம்பருப்பு வாங்கி கஞ்சி வச்சு கொடு. வயிறாவது ரொம்ப. அம்மா, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, ஏம்மா அழற? அம்மா, ஏம்மா ஏம்மா அழற? யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? உன் மகளுக்கு இனிமே கை கால் சரியா வராதுன்னு வைத்தியம் என்கிட்ட சொல்லிட்டான். கையில இருக்கிற காசை கண்டபடி செலவழிக்காத. பச்சிலைக்கு செலவழிக்கிற காசை பைத்தம்பருப்பு வாங்கி கஞ்சி வச்சு கொடு. வயிறாவது ரொம்ப. என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டமும். செவனேன்னு ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து கொள்ளுடு, நிம்மதியா செத்து போற. உழைக்க வழி இல்லாதனா இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு மட்டும் அம்மா என்ன பார்த்து அழுதபடியே இருந்தாங்க. என்னைக்கு இல்லாம ஏன் எப்படி? அம்மா, திடீர்னு முழிச்சு எங்க அம்மாவை பார்த்தேன். அவங்கள காணோம். அம்மா, நீங்க அந்த பரபரப்போட அதிர்ச்சியோட நகர்ந்த பின்பக்கமா பார்த்து எங்க அம்மா கிணத்து நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அவங்களோட நோக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, உங்க பொண்ணால இந்த உலகத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த துன்பம், அந்த வேதனை, அந்த அதிர்ச்சி என் கையுக்கும் காலுக்கும் ஒரு உணர்ச்சியை, வேகத்தை, ஆக்ரோஷத்தை கொடுத்துடுச்சு. அம்மான்னு எழுந்திரிச்சு ஓடுன. அம்மா, அம்மா, என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா போக முடியுமா?
முடிவு பண்ணிட்டியா? நானும் வரேம்மா, 2 பேரும் சேர்ந்தே செத்துப்போம்.
பார்த்தாளா? அக்கா அக்கா, உங்க அம்மாவை பண்ணியார் அடிச்சே கொண்டு வர போல இருக்கு. ஓடாங்க. கைய ஒடிச்சிருப்பேன், போனா போதும் விட்டுட்டேன். சாமி, இவ்வளவு வருஷமா இந்த பண்ணையில எங்க அம்மா ஒரு நாய் மாதிரி உழைச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க செய்யற கை மாறாது. இந்த களத்து மேட்ல அவங்க வேர்வை சிந்தினது போறாதுன்னு இப்ப ரத்தத்தையும் சிந்த வச்சிட்டீங்களே. அவ செஞ்ச காரியத்துக்கு அவ உயிரையே எடுத்துக்கணும். நீங்க அப்படி செய்யற அளவுக்கு எங்க அம்மா ஒண்ணு அனாதை இல்ல. ஏய், அதிகமா பேசாத. அடிமை கழுதைங்களுக்கு கொழுப்பு வேறையா? யாரு அடிமை? உயிரை கொடுத்து எங்க அம்மா இந்த பண்ணையில வேலை செய்யறாங்க. அதுக்குதான் நீ சோறு போடுற. உங்க அம்மா மட்டும் இல்ல, நாளையில இருந்து நீ இந்த பண்ணையில வேலைக்கு வரணும். செத்து போனானே உங்க அப்பன், அவன் என்கிட்ட வாங்கின கடன் வட்டியோட சேர்ந்து இப்ப 5000 ரூபாய் ஆயிருக்கு. அந்த கடன் அடையிற வரைக்கும் எங்க குடும்பமே உங்க பண்ணையில அடிமைக்கு வேலை செய்யும்னு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்திருக்கான் உங்க அப்பன். ஒப்பந்தம் முடியற வரைக்கும் உன் குடும்பமே எனக்கு அடிமைதான். தேவைப்பட்டா ராத்திரி நேரத்துல உன் வீட்டுக்கு வரத்துக்கு கூட எனக்கு உரிமை இருக்கு. செத்து போனானே உங்க அப்பன், அவன் என்கிட்ட வாங்கின கடன் வட்டியோட சேர்ந்து இப்ப 5000 ரூபாய் ஆயிருக்கு. அந்த கடன் அடையிற வரைக்கும் எங்க குடும்பமே உங்க பண்ணையில அடிமைக்கு வேலை செய்யும்னு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்திருக்கான் உங்க அப்பன். தேவைப்பட்டா ராத்திரி நேரத்துல உன் வீட்டுக்கு வரத்துக்கு கூட எனக்கு உரிமை இருக்கு. வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த அடிமை ஒப்பந்தத்தையும் எங்க அம்மாக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தையும் தீர்க்கணும்னா ஒரே வழி, நான் பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக நம்ம
பிள்ளைங்கிற பாத்தியத்தோட எங்க அம்மாவோட பணம் போக கூடாது. பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு அவங்கள சுதந்திரமா போக விடு. இந்தா நீ உன் கதையை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பிள்ளை. அதனாலதான் உன்னை தொடர்ந்து வந்தேன். நீ வாழ்க்கையில எத்தனையோ ஒப்பந்தத்தை பார்த்திருப்ப. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஏற்படுற இந்த ஒப்பந்தம் தான் நம்ம 2 பேரையும் வாழ வைக்கும். கல்யாணம் மேளமடி மேளமடி காதுல கேக்குதடி கேக்குதடி என் பொண்டாட்டி கழ